வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம், அதனுடைய 15வது அதிகாரம், அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனை யாவனும் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய யா என்றார். நானே உன் பரிகாரியாகிய யா என்றார். இந்த வசனத்தின்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, சத்தத்தை கேளுன்ட்டாரு. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இப்போ நமக்கு ஏதோ வியாதி வராது இருக்கிறது தான் இந்த செய்தி அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் ஆர்சி பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி முடிக்கும்னா, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார் அப்படின்னு முடிக்கும். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். இங்கே பரிகாரி, அங்கே குணமாக்கும் ஆண்டவர். அப்படியே எபிரேய பைபிளுக்கு போயிட்டீங்கன்னா நானே யாவா ரஃபே அப்படின்னு முடிக்கும். யாவா ரஃபே அப்படின்னு முடிக்கும். இந்த யாவே ரஃபே அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யாவே ரஃபே, குணமாக்கக்கூடிய தேவனை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் குணம் என்பது நீங்கள் ஏதோ நினைக்கிற போல வியாதியிலிருந்து குணம் கொடுப்பார் அப்படின்னு இல்லை. எல்லாத்துக்கும் குணம் தேவைப்படுது. ஆத்மாவுக்கும் ஒரு குணம் தேவைப்படுது இல்லையா? ஆவிக்கும் குணமாக்குதல் தேவைப்படுது, சரீரத்துக்கும் குணமாக்குதல் தேவைப்படுது. ஆனால் பெரும்பாலும் சபையில் வரக்கூடியவர்கள் இந்த சரீரத்தில் வரக்கூடிய நோயிலிருந்து குணம் கிடைக்கணும் தான் நீங்கள் வாரீங்களே தவிர ஆத்மாவுக்கு ஒரு குணம் கிடைக்கணும், ஆவிக்கு ஒரு குணம் கிடைக்கணும் நம்ம வாரதில்லை. ஆனால் தேவன் இந்த மூன்றையுமே குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம சிலரிடத்துடைய ஆவியில் சரி இருக்காது. சிலருடைய ஆவி அசுத்த ஆவிகளினால் வழிநடத்தப்படுகிறதாக இருக்கும். சிலருடைய ஆத்மா சரி இருக்காது, அந்த ஆத்மாவில் பாவம் ஒட்டி கொண்டு இருக்கும். சிலருடைய சரீரமும் சரி இருக்காது. இவை அனைத்து நிமித்தமாக சரீரத்தில் என்ன செய்யும்? பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும், வியாதிகள் வந்துகிட்டு இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வியாதி என்பது வேற எங்கிருந்தோ கொண்டு வரப்படுவதில்லை. மருந்து என்பது நம்ப வைக்கப்படுது. இதுதான் மருந்து என்று சொல்லி விசுவாசிக்க வைக்கப்படுகிறது. அதை நம்புகிற போது உங்களுக்கு சில விஷயம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நோயாளியாக இருங்க, ஒரு டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் சொல்கிறாரு மருந்து எதுவுமே எழுதலை, எனக்கு மருந்து போட்டால் உடலுக்கு பாதிப்புப்பா, நீ என்ன பண்ண, நல்லா சூடு தண்ணி குடி, ஜலதோஷம் சரியாயிரும்ட்டார். என்ன பண்ணுவோம்? இவன் மேலாம் டாக்டர் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் போம். அவன் ஏதாவது ஒரு மருந்தை எழுதி உங்கள் கையில் கொடுத்தா, ஒருவேளை அவன் எழுதின மருந்து சீட்டு மாறி போய் இன்னொரு மருந்து சீட்டுக்கு மருந்தை கொடுத்தா கூட உங்களுக்கு குணமாயிரும். ஏன்? ஏதோ ஒன்று கையில் கொடுக்கப்பட்டுச்சு, நான் நம்பினேன், அதை போட்டேன், அவ்வளோதான். அப்போ இங்கே மருத்துவரை சார்ந்ததல்ல விடுதலை, உங்களுடைய விசுவாசத்தை சார்ந்தது தான் விடுதலை. சிலர்லாம் மனக்குறைவோடு நீங்கள் எங்கே போனாலும் திருப்தி இருக்காது. மனக்குறைவோடு எங்கே போனாலுமே அங்கே திருப்தி இருக்காது. மனப்பூர்வமாக போனீங்கன்னா அந்த வேலை என்ன செஞ்சுருவாங்க? முடிஞ்சிடும். அப்போ இது மனம் சார்ந்த விஷயம். உங்களுடைய உடலாக இருந்தாலும் சரி, ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஆவியாக இருந்தாலும் சரி, அது குணமாக்கப்படுவது என்பது அது மனம் சார்ந்த விஷயமா இருக்கும். ஒரு பேஷண்ட் எங்கள் அண்ணன் ஹேண்டில் பண்ணும்போது நான் அவரை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து கூப்பிடுது, எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு. அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கும்போது நான் முடிச்சுட்டு சொல்கிறேன், பாருங்க ஒரு அளவுக்கு தான் திமிரெலாம் காமிக்கணும். அவன் கூப்பிடுறாங்கன்னா வாரேன்னு சொல்லி பழகணும். நம்ம சும்மா உட்காந்துட்டு வரமாட்டேன்னு இவ்வளவு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த பதில் என்ன வந்துச்சுன்னா, அவன் ஏன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அவன் கோபத்தில் என்னையே திட்டுறான் அப்படின்னு வருது. என்ன ரீசன்னா, சிலர்லாம் அந்த படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், அவர்கள் எழும்பி நடக்கணும்னு முதல்ல யாருன்னு தீர்மானிக்கணும்? படுத்திருக்கிறவன் தீர்மானிக்கணும் இல்லையா? மருத்துவர் தீர்மானித்தா அந்த கதை நடக்காது. முதல்ல படுத்திருக்கவன் தீர்மானிக்கணும், நான் எழும்பணும் நடக்கணும் அப்படின்ட்டு. என்னட்டெல்லாம் வந்துக்கிட்டு நான் வந்து இப்போ நம்ம எப்படி ஆசைப்படுறோன்னா, ஜனங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அறுவை சிகிச்சை மூலமாக எதை அகற்றுறாங்க? கொழுப்பு அகற்றுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 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 உடல் பருமமான ஒரு நபரை திடீர்னு அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அப்படியே லீனாக வந்துடலாம். அப்படிலாம் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இது அறுவை சிகிச்சையின் ஊடாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டிங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று மூலமாக அதை மாற்றிட முடியும். அப்போ 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது.
நீங்களா செய்கிற ஒரு விஷயத்தினாலும் அதை செஞ்சிட முடியும், அடுத்தவன் வெட்டியும் செஞ்சிட முடியும். அப்படி தானே? இப்போ நிறைய பேர் இங்கே இருக்குது எப்படின்னா, உங்களுக்கு விடுதலை வேணும்னா அது ஒரு பாஸ்டரோ இல்லை தேவனோ உங்களை வெட்டி வெட்டி உண்டாக்க வேண்டியதாக இருக்குது. 10 அடி அடித்து அப்புறம் தேவ சமூகத்தில் போய் ஒப்புரவாகி அந்த விடுதலையை பெற வேண்டியதாக இருக்குது. தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ விடுதலையை பெறாத, தினம் தினம் உன்னுடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் இல்லை, நான் வாழ்கிறது போல தான் வாழுவேன், அப்படி தானே, நான் சாப்பிட்றது போல தான் சாப்பிடுவேன். வந்து என்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு பையன், அந்த பையனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன 10 ஆக்கி வச்சிங்கன்னா அவர் வருவார், என்னை 10 மடங்கு ஆக்கி வச்சிங்கன்னா அவர் வருவார். ஏன்னா அதை சும்மாலாம் சொல்லலை, அப்படி தான் வருவார். இப்போ அந்த நபர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன் பல முறை, தம்பி எக்ஸசைஸ் பண்ணுறான்னு. நான் எக்ஸசைஸ்லாம் என்னென்ன பார்த்ததில்லை, ஆனால் அவருடைய உடல் அமைப்பை பார்த்து நானே சொல்லியிருக்கேன், தம்பி வயசு கம்மியாக இருக்குது, ஆனால் இந்த உடலுக்கு நீ என்ன பண்ணு, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு. அவர் அப்படி தான் இருந்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி அவன் ஜிம் கோச்சாக இருக்கான். அவன் எங்கே போயிடுறான், ஒவ்வொரு காம்படிஷன் போய் ஜெயித்துட்டு வந்துடுறான். உடல் கட்டமைப்பாக வச்சுருக்கான். அவனுடைய உடலை பார்க்கும்போது எங்கடா போச்சு கிலோ கணக்கில் இருந்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமாச்சு. இதை மருந்தோ மாத்திரையோ பண்ணலை, அவனுடைய முயற்சி அதை பண்ணிச்சு. அவன் என்ன பண்ணான், போய் எக்ஸசைஸ் பண்ணி என்ன கடந்த நாட்கள் என்னை பார்க்க வருகிற போது யாரா இவன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதை எதன் மூலமாக தான் மாற்ற முடிஞ்சிச்சு, அவன் தீர்மானிச்சனால தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சு. நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பாஸ்டர் தீர்மானிச்சிட்டா, தேவன் தீர்மானிச்சிட்டா என் வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுமை மாறணும்னா, அது எந்த விதமான சுமையாக இருந்தாலும் சரி, அது மாறணும்னா முதல்ல யார் நினைக்கணும், நம்ம நினைக்கணும். இப்போ மாற்றங்கிறது முதல்ல எங்கேருந்து உருவாகணும், நம்மிடத்திலிருந்து உருவாகணும். எத்தனை பேர் இங்கே வந்தவங்க தேவ சமூகத்தில் உண்மையாகவே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு வந்திருப்போம்? அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். அப்போது இங்கே அங்கிருந்தே சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எங்கேருந்து? ஏன்னா பலருடைய மன எண்ணங்களும் ஓட்டங்களும் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்படி சமாளிப்பேன், நாளைய தினத்தை எதிர்கொள்வதே இங்கே மிகப்பெரிய பாடாகி போயிடுது. நாளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணுமே, நாளைக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதே, நாளைக்கு இந்த விஷயத்தை நடத்தணுமே அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையும் நாளையை குறித்து ஓட ஆரம்பிச்சுட்டே தவிர யாரும் இன்னும் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓட ஆரம்பிக்கலை. பரலோக ராஜ்யத்தை குறித்து நினைக்கிறவங்க ஓட மாட்டீங்க, முதல்ல நிதானமாக நிற்பீங்க இல்லையா? காத்திருப்பதன் ஊடாக மட்டும்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல அந்த காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும்னா முதல்ல ஒரு நிதானம் தேவை. உலகமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் நோவா மட்டும் பேழையை கட்டி கொண்டிருந்தான். எல்லாரும் காலையில் எழும்பி வேலைக்கு போகும்போது இவன் உட்காந்து பேழையை கட்டிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட கேட்கப்படுகிற போது எதுக்குடா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது என் தேவன் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்து சிரிச்சான். ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போதுன்னா என்னைக்கு நடக்குதுனாலும் தெரியணும், அப்படி தானே? அவன் தேவன் சொன்னார், சரி எப்போ மழை வரும், அதுக்கு யார்கிட்ட பதில் இல்லை, நோவாவிட்ட பதில் இல்லை. என்னைக்கு மழை வரும்னு சொல்கிறதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லை, எப்படி அந்த மழை இருக்கும்னு சொல்கிறது அவன்கிட்ட பதில் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், சொன்னது தேவன், ஒரு நாள் மழை வரும், அவ்வளோதான். அவன் அந்த இடத்துல அந்த பேழையை கட்டிக்கொண்டே இருந்தான். உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு பைத்தியக்காரன் தான், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் புத்திசாலியாக இருந்தான். அவன் பேழையை கட்டி கொண்டிருந்தான், அவன் நிதானமாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எது தேவை என்பதை அவன் அறிஞ்சான். ஒரு நாள் இந்த உலகம் அழியும், அன்னைக்கு என் தேவன் இந்த பேழையின் மூலமாக என்னை பாதுகாப்பார். அப்போ அவன் அதுக்கு தான் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில் கிளம்பி வேலைக்கு போயிட்டு பரலோக ராஜ்யம் போயிடலான்ட்டு. அதுக்காக நாளைக்கு சொல்லிடக்கூடாது, பாஸ்டர் பையன் வந்து சொன்னால் வேலைக்கெல்லாம் போகாதுங்கன்னு, சாப்பாடு இவனா தருவான் அப்படி கேட்டுறக்கூடாது இல்லை, அப்படி தானே? டெய்லி பார்சல் வீட்டுக்கு நீ அனுப்பிடுவாப்பா, எங்கள் வீட்டில் எப்படி சோறு போங்கிறது? தேவ சமூகத்தில் எது முதன்மையானது? சோறு தின்னிட்டா 1000 வருஷம் வாழ்ந்துருவீங்க நம்பிக்கிறீங்களா? சாவே வராதுன்னு நம்புறீங்களா? தேவனுடைய திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைச்சிடலான்னு நம்புறீங்களா? அந்த அடுக்கலையிலிருந்து அதிகபட்சம் அரிசியை சோறாக மாற்றிட முடியுமே தவிர வாழ்க்கையை மாற்ற முடியும், அப்படிதான்? அவ்வளோதான் பண்ண முடியும் நம்மளால். இப்போ வாழ்க்கை மாறணும், தேவ சமூகத்துக்கு போகணும்னா இங்கே ஆத்மாவில் ஆவியில் ஒரு குணமாக்குதல் தேவைப்படுது. எல்லாரும் பிணியாளியாக தான் வந்திருக்கோம், சரீர ரீதியாகவோ ஆவியின் ரீதியாகவோ ஆத்மாவின் ரீதியாகவோ. அப்போ அது யார் தேவைப்படுறாருன்னா, யாவே ரஃபா என்பவர் நமக்கு தேவைப்படுகிறார். இப்போ யாவாகிய தேவன்
ரஃபாவாக நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் குணமாக்குகிறவராக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும்னா முதல்ல அவருடைய கிரியைகள் எப்படி இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க அவர் ரஃபாவாக இருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை ஒரு தேவ மனுஷனை அனுப்புகிறார், மோசையை அனுப்பிட்டு சொல்றாரு, இவங்களெல்லாம் விடுவிச்சு தேவ சமூகத்தில் வழி நடத்தி வா அப்படின்ட்டு. விடுதலைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் என்ன இருந்திருக்கும்? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை இருந்திருக்கும் இல்லையா? அவன் தன்னை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் சிந்தித்து கொண்டு இருந்திருப்பான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதன் பின்னதாக போயிட்டு இருந்திருப்பான். பணமோ உணவோ ஏதோ ஒரு பின்னதாக தான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு கோலாக இருந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் எகிப்து. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை முறை, அதன் ஊடாக ஏதோ ஒன்று ஆதாயப்படுத்தி கொண்டு அதுதான் வாழ்க்கைன்னு நம்பி வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு வாழ்க்கை. எப்போ தேவ மனுஷன் வந்தாரோ அந்த வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே கொண்டு வந்தார். அந்த வாழ்க்கை உலகத்தை சார்ந்ததாக இல்லாமல் தேவனை சார்ந்ததாக மாற்றினார். எப்படி? தேவனை பார்க்க போலாம் வாங்கன்னு கூப்பிட்டார். இப்போ தேவனை பார்க்க போலாம் வாங்கன்னு கூப்பிடுகிற போது அந்த ஜனங்கள் மோசையை நம்பி என்ன பண்ணாங்க? பின்னாடி போயாச்சு. இங்கே நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், இப்போ எல்லாருமே நம்ம தேவனை பார்க்க தான் வந்திருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறோம் எகிப்திலிருந்து கிளம்பிட்டாலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார்னு நினைக்கிறோம். கையில் பைபிளை தூக்கிட்டாலே. இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நீங்கள் ஒரு 2-3 வருஷம் ஒரு சபையில் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்டர் ஆயிடுறீங்க. எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. வெள்ளையும் போட்டு மீசையை எடுத்துட்டா பாஸ்டர்னு நம்பப்படுது. பைபிளில் 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பாஸ்டர்னு நம்பப்படுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல தேவனுடைய ஊழியம். ஏதோ ஒன்றை ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார்னு சொல்லிட்டு போகிறது அல்ல ஊழியம். ஊழியம் செய்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்? நம்ம மட்டும் ஓடினா போதாது, கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் சேர்ப்பது. இப்போ ஊழியத்தில் கையை வச்சுட்டு திரும்பியும் பார்க்கக்கூடாது. இப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நபர்களெல்லாம் ஊழியம் செய்யணும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்கெல்லாம் ஊழியம் செய்யலைனாலும் சிக்கலாக போயிடும். ஏன்னா ஒரு முறை நீங்கள் தேவ சமூகத்தில் மனம் பதறியோ ஏதோ ஒரு விஷயத்தினூடாக நான் ஊழியம் செய்வேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா என் தேவனுடைய கண்ணு மற்றவங்களை பார்ப்பதை விட உங்களை ஸ்பெஷலாக பார்க்கும். அப்போ பார்க்குற போது என் தேவன் பார்ப்பார், அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பார், இதில் ஏதாவது ஒன்று ஊழியமாக இருக்கான்ட்டு. வாழ்க்கையில் காலையில் எழும்பி ராத்திரி முடிகிறதுக்குள்ளாடி ஏதாவது ஒன்று ஊழியத்தின் பங்காக இருக்கான்னு பார்ப்பார். இப்போ நம்மளையே சிந்திச்சு பார்க்கணும். தேவன் என்னை தினம் தினம் பார்க்கிற போது எந்த செயல் தேவனுக்கு பிரியமானதாக இருந்துரும்? வாயின் வார்த்தையா, கண்ணின் காட்சியா, இல்லை கேட்கக்கூடிய சொற்களா, இல்லை சிந்திக்கக்கூடிய சிந்தனையா, செய்யக்கூடிய வேலைகளா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எதுவுமே தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா நீங்கள் சபைக்கு வந்தும் தேவ சமூகத்தில் இல்லை. இப்போ தேவன் உங்களை விடுவிக்க மாட்டார், தேவன் உங்களை குணமாக்க மாட்டார். வெறுமனே எகிப்திலிருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னீங்கன்னா, எகிப்திலிருந்து கிளம்பின எல்லாருக்கும் ரட்சிப்பு இல்லை, எல்லாரும் கானான் தேசத்துக்குள்ளாடி பிரவேசிக்கவும் இல்லை. வாசிக்கலாம், அதனுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே யாவை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது யா மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய யாவின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய யா என்றார். பாருங்க, இந்த இடத்துல நீங்க வாசித்த பிரகாரமாக ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். எதை கடந்தார்கள்? சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். சிவந்த சமுத்திரம் என்பது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். சிவந்த சமுத்திரத்தினூடாக நம்ம என்ன பண்ணியாச்சு? கடந்தாச்சு. கடந்த உடனே என் தேவன் உங்களை எல்லாம் தூக்கி எங்கே கொண்டு வைப்பார் தெரியுமா? அப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரப்புவார் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை. சிவந்த சமுத்திரம் முடிஞ்ச உடனே போகிறது ஒரு வனாந்திரம்.
தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க எதிர்கொள்ள வேண்டியதே இந்த உலகம் என்கிற இந்த சோதனையை தான். ஞானஸ்தானம் பெற்ற உடனடியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே கொடுக்கப்பட்டது என்னதான் கொடுக்கப்பட்டுச்சு? வனாந்திரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வனாந்திரத்துடைய பேர் என்ன சொல்லப்படுது? சூர் வனாந்திரம். சூர் வனாந்திரம் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. இந்த சூர் வனாந்திரம், சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போகக்கூடிய முதல் வனாந்திரம் சூர் வனாந்திரம். நல்லா பாருங்க, நீங்க மொத்தம் 7 வனாந்திரத்தை கடக்கணும். மொத்தம் 7 வனாந்திரத்தை கடந்தால் கானான் தேசத்துக்குள்ளாடி போக முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இங்கே முதல் வனாந்திரத்தையே கடக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? ஞானஸ்தானம் பெற்றுட்டு முதல் சூர் வனாந்திரத்தையே கடக்க முடிய மாட்டேங்குது. சூர் வனாந்திரத்தில் அந்த ஜனங்கள் போனாங்க பாருங்க. மொத்தமே கானான் தேசத்துக்கு அவங்க போக நினைச்சிருந்தா எவ்வளவு நாட்களில் போயிருக்க முடியும்னா, அதிகப்படியாக ஒரு 45 நாட்களில் போயிடலாம். 40லிருந்து 45 நாட்களில் அவங்க கானான் தேசத்தில் போயிடலாம். அவங்க போய் சேர எவ்வளவு நாள் ஆக்கப்பட்டுச்சு? 40 வருடங்கள் ஆக்கப்பட்டுச்சு. 40 நாளில் போய் சேர வேண்டிய ஒரு இடத்தை 40 வருஷமாக மாற்றியது ஆசீர்வாதமா சாபமா? அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக இருந்தது. எதனால தண்டனை வந்துச்சு? அந்த ஜனங்கள் எல்லா இடத்திலையும் முறுமுறுத்தார்கள். எல்லா இடத்திலையும் முறுமுறுத்தார்கள். ஒவ்வொரு வனாந்திரத்திலையும் முறுமுறுத்தார்கள். ஒவ்வொரு வனாந்திரத்திலையும் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்துட்டு தேவன் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லுவது தான் என்னது? முறுமுறுப்பு. தேவன் பண்ணினது நம்ம கண்ணுக்கு தெரியவே செய்யாது. அந்த ஜனத்திற்கு தேவன் எவ்வளவோ பண்ணினார், ஆனால் அந்த ஜனத்துக்கு என்ன தெரியல? அது கண்ணில் தெரியவே இல்லை. தேவன் எங்களுக்கு என்னதான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்த பாவத்தையே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தாங்க. எகிப்தையே திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. எகிப்தின் சாப்பாடை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்க செல்வ செழிப்பாலாம் இல்லை, அடிமையாக தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் வழி நடத்தின போதெல்லாம் அவங்க திரும்பி பார்த்தது என்னது? எகிப்து தேசத்தை. பாருங்க, 40 நாளில் கடக்க வேண்டிய ஒரு தொலை தூரம் 40 வருடங்களாக மாறி போனது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில ஆசீர்வாதங்கள் உடனே நடந்திருக்கும். உங்களுடைய முறுமுறுத்தலும் உங்களுடைய அவிசுவாசமும் இன்னைக்கு உங்களை என்ன பண்ணுது? 40 வருஷமா மாற்றி வச்சிருக்கு. தேவனுக்கு ஆசை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உடனே கொடுக்கணும்னு. ஆனால் நீங்கள் ஜெபிக்காங்க, நீங்கள் உபவாசிக்காம, நீங்கள் வேத வாசிக்காம அதை என் தேவன் கொடுத்துடுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமாக வாழாம அதை கொடுத்துருவார் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இந்த ஜனத்திற்கு 40 நாளில் கொடுத்துடலாம் தேவனுக்கு ஆசை, அப்படிதான் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா ஜனம் சரியில்லை. இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சரியில்லை. சபையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை சரியில்லை. அதனால நமக்கு என்ன வரல? இன்னும் ஆசீர்வாதம் வரல. இப்போ இந்த சூர் வனாந்திரத்தில் நம்ம எல்லாம் வந்துட்டோம். இங்க வந்த நமக்கு 3 நாட்கள் என்ன இல்லை? தண்ணி இல்லை. இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை தான், தண்ணி இல்லை. தண்ணி இல்லைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வனாந்திரத்தில் போபவர்கள் முதலில் தண்ணியோடு போக வேண்டும். எதோட போனோம்? தண்ணியோடு போனோம். இப்போ தண்ணி இல்லாதது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. மாறா என்கிற இடம் வருகிற போது தண்ணி வந்துடுச்சு, சந்தோஷம்தான். ஆனால் வனாந்திரத்தில் வந்த மாறாக்கள் எல்லாம் கசப்பாக இருந்தது. என்னவா இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தண்ணி இருக்கு, ஆனால் உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த தண்ணி இருக்கு இல்லையா? ஆவி இருக்கு, ஆனால் அந்த ஆவி உபயோகப்படுத்த முடியாத ஆவியாக அது இருக்கு. மாறாவின் தண்ணீர் அது கசப்பாக இருந்ததனால் அதை என்ன பண்ண முடியல? உபயோகப்படுத்த முடியல. வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் நீங்க அந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்க, செத்து தான் போவான். வனாந்திரத்தில் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதே தான் தேவ சமூகத்தில் உங்களுடைய ஆவி சரியாக இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். மாறாவை போல் கசப்பான ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட முடியாது? இந்த வனாந்திரத்தை தாண்டி அடுத்ததுக்கு போயிட முடியாது. இன்னைக்கு அநேகருடைய ஆவி செத்து போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா? மாம்சம் மேலோங்கி நிற்பதனால ஆவி என்ன ஆயிடுச்சு? இங்க கசப்பாய் போய் உட்கார்ந்துருக்கு. இப்போ இந்த கசப்பான ஆவியை மாற்றணும், கசப்பான தண்ணியை மாற்றணும்னு முடிவு பண்ற போது தேவன் ஒரு மரத்தை கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் வெறுமனே ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஞானஸ்தானம் பெறுவது என்பதே ஒரு மரத்தோடு இணைக்கப்படுவது தான்.
ஞானஸ்தானம் பெறுவது என்பதே ஒரு மரத்தோடு இணைக்கப்படுவது தான். ஒலிவோ மரமும் காட்டொலிவோ மரமும் இணைக்கப்படக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். தண்ணீர முன்பது என்பது ஜலத்தினால் ஞானஸ்தானம். ஆனால் ஆவியினால் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஞானஸ்தானம் தேவைப்படுது. நம்மால் ஆவியில ஞானஸ்தானம் பெற்றுட்டாலே அவன் இஸ்ரவேலை குறித்து தான் சிந்திக்கணும். ஏன்? நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறுகிற போது நம்ம எதை குறித்து சிந்திப்போம்? இஸ்ரவேலின் தேவன் யாருன்னு சிந்திப்போம். இஸ்ரவேல் எங்கேயாவது இயேசு இயேசுன்னு கூப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட மாட்டீங்க. ஒருவேளை நாளைக்கு கூப்பிட்டு அதை பரிசீலனிக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவன் கூப்பிடல. இன்னைக்கு வரைக்கும் அவன் கூப்பிடுறது யா என்கிற தேவனை அவன் ஆராதித்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் கூட தெரிஞ்சும் தெரியாம அல்லேலூயா என்று சொல்லி யாவுக்கு மகிமை என்று சொல்லி ஆராதிக்கிறோம். ஆனால் அதை தாண்டி என்ன பண்றது இல்லை, வரதில்லை. இந்த யா என்கிற நாமத்தினிடத்துல பயபக்தி இருக்க மாட்டேங்குது. மனிதன் கொடுத்த நாமங்கள் இல்லை. இயேசுன்னு சொன்னா வாய் நிறைய வந்துருது. இயேசு சந்தோஷமா வருது. ஜீசஸ்ன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு சந்தோஷமா வருது. ஏன்? ஆங்கில மொழி இல்லையா வருது. ஆனால் யாஷுவா என்று சொல்லி அவருடைய உண்மையான பேரை உச்சரிக்க வாய் வரமாட்டேங்குது. அதுக்கு 1000 அறிவு நடுவில் வருது. 1000 அறிவு படித்தவன் எல்லாம் அங்கே தான் வந்துடுறான். எங்களுக்கு என்ன புக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அப்படியே உன்னை கூப்பிட்டு பரலோகத்தை கூப்பிட்டு கையில் கொடுத்து விட்டாரா? நீ தமிழ் பைபிளை எடுத்துக்கன்னு அப்படி இல்லை இல்லையா? அதே தமிழ் பைபிளில் முதல் பக்கத்தில் என்ன கொடுக்கப்பட்டுச்சு? இது எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒரிஜினல் புத்தகம் எங்கே இருக்கோ அதை தேடி ஓட வேண்டியது யாருடைய தேவையாக இருக்குது? அவருடைய பிள்ளைகளுடைய தேவையாக இருக்குது இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை பிறக்கிற போது தன்னுடைய தகப்பன் பக்கத்தில் இல்லை, தாயும் பக்கத்தில் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணணும்? தன்னுடைய தகப்பனுடைய பேரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அவன் ஒரு பாடுபடணுமா இல்லையா? அதற்கான மெனக்கீடு தேவையா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா ராமுக்கு பிறந்த, எதிர்த்த வீட்டுக்காரன் சொன்னா சோமுக்கு பிறந்தேன்னா ராமுக்கும் சோமுக்கும் தான் நான் பிறந்தேன் நான் நம்ப முடியாது. நான் யாருக்கு பிறந்தேங்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப தேவனுடைய பேர் என்பது என்னங்கிறத எனக்கு ஆறுமுக நாவலர் சொன்னா நான் இயேசுன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ரோமன் கத்தோலிக்கர்கள் ஈசோஸ் என்கிற பெயரை அறிமுகப்படுத்தினார்கள். அதிலிருந்து ஜீசஸ் பிறந்துச்சு. அதனால நான் ஈசோஸ்ன்னு சொல்லிக்கிறேன், ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிறேன் நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா கடவுளுக்கு 3000 பேரை வச்சவன் முட்டா பைய, அப்பனுக்கு ஒரு பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறவன் தான் அவன் மகனா இருப்பான். அப்ப என் அப்பாவுக்கு ஒரு பேர் தான் இருக்கும், 3000 பேர் இருக்காது. மொழி 3000 இருக்கலாம், ஆனா பெயர் ஒன்னா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மூல பெயரை தேடி போக வேண்டியது அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு அது தேவையா இருக்கு. இப்ப நீங்கள் ஆவியில் இணைக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? யாவாகிய தேவனை நீங்கள் பற்றி கொள்வீர்கள். அவர் யாஷுவா என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிப்பீர்கள். அதனாலதான் இந்த வனாந்திரத்தில் ஒரு வேறுபட்ட ஆவி உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப கசப்பான ஆவியோட நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்திலேயோ பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலேயோ அல்லது இதர நாமத்தில் இல்லையா? அமெரிக்காவில் போயிட்டீங்கன்னா ஜீசஸ் என்கிற நாமத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்துருக்கலாம். வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியது போல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? ஞானஸ்தானம் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, நீங்கள் வெறும் மாம்ச பிரகாரமாக தண்ணியினால் ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றீர்களா, இல்லை ஆவியின் ஊடாகவும் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்களா? ஆவியினால் ஒரு ஞானஸ்தானம் உண்டு என்பதையே நாங்கள் அறியவில்லை என்று சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. உடனே அந்த ஜனங்களை கூட்டிட்டு போய் யாஷுவா மிஷனுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்படுது இல்லையா? யோவான் ஸ்நானகன் சொன்ன ஜலத்தினால் உள்ள ஞானஸ்தானத்தை தான் நாங்கள் பெற்றுக்கிட்டோம், ஆவியில் ஒரு ஞானஸ்தானம் உண்டுன்னே எங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு பெருங்கூட்டம் ஆவியில் ஒரு ஞானஸ்தானம் உண்டு என்றே தெரியாது. வந்தியா தண்ணியில் முக்கணும்னா பேப்டிசம் சர்டிஃபிகேட் கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. தேவன் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல. இங்கே வந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆவி சரியில்லை என்பதை அறிந்து தேவன் ஒரு மரத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மரத்தை எடுத்து தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இதுவரைக்கும் நீங்க காட்டொலிவ மரமா இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒலிவ மரத்தோடு சேர்க்கப்படுகிற போது கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். என்னெல்லாம் மாறணும்? குணாதிசயங்கள் மாறணும். கசப்பான வாழ்க்கையானது அது மதுரமாக மாறணும். இன்னைக்கு தேவனோடு ஒட்ட வச்ச பிற்பாடும் இங்க எதுவும் மாற மாட்டேங்குது. தேவ சமூகத்தில் ஒட்டி இருக்கிறோம், அவருடைய நாமத்தை தரிப்பிச்சிருக்கிறார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறோம்னு சொல்லுறோம், ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்ப முதலாவது இங்க என்ன மாற வேண்டியது இருக்கு? ஆவியில் ஒரு மாற்றம் தேவைப்படுது. குணமாக்குதல் என்பது
சரீரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுவதல்ல, அது ஆவியிலிருந்து ஆரம்பிக்கப்படுதல். முதல்ல ஆவி சரியா இருந்தாதான் ஆத்ம சரியா இருக்கும், ஆத்ம சரியா இருந்தாதான் சரீரம் சரியா இருக்கும். ஒருத்தன் நோய்வாய்ப்படுறான், இது இவன் செய்த பாவமா அப்படின்னு கேள்வி வருது. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அப்ப உங்களுக்கு நோய் எதுக்கு வருதா? நீங்க பாவம் செஞ்சாலும் நோய் வந்துருதுன்னு பைபிள் சொல்லுது. உங்கள் பெற்றோர் பாவம் செய்தாலும், உங்கள் முன்னோர் பாவம் செய்தாலும் உங்களுக்கு நோய் வந்துரும்னு சொல்லுது. அப்ப நோய்க்கு மருந்துங்கிறத வெளியே போடுறது இல்ல, உள்ளேந்து ரெடி பண்ணணும். எங்கேருந்து? ஆவியிலிருந்து. தேவன் கொடுத்த ஆவி இன்னைக்கு எப்படி இருக்குது? பழுதாய் போய் இருக்குன்னா முதல்ல ஆவியிலிருந்து சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கசப்பா இருந்துன்னா அதை மதுரமா மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய ஆவிகள் எல்லாம் இப்ப என்ன செய்யணும்? இந்த வனாந்திரத்துல முதல்ல சரி செஞ்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும். பாருங்க, இந்த சூர் வனாந்திரத்துல அது சரி செய்யப்பட்டிருது. அடுத்தபடி அதோடைய தொடர்ச்சியான வசனத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 11ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். இப்போ தேவன் குணமாக்குகிறவர். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எங்க இருந்தாங்க? இது வரைக்கும் சீன் வனாந்திரத்தில் இருந்தாங்க. சீன் வனாந்திரம் எங்க இருக்கு? சிவந்த சமுத்திரத்துக்கும் ஏலிமுக்கும் நடுவில் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் எங்க போனோம்? ஏலிமுக்கு போனோம். ஏலிமை தாண்டி சீன் வனாந்திரத்துக்கு போனோம். பாருங்க, ஏலிம்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன். இவங்க ஏலிமுக்குள்ளாடி போனோம். ஏலிம்ல என்ன இருக்கு? வாசிங்க 12. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. 70 பேரிச்ச பழங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இப்ப ஏலிமுக்கு போறாங்க. நீங்க வனாந்திரத்தில் உங்க வேலையை முடிச்ச உடனே அடுத்து நீங்க போக வேண்டியது ஏலிமுக்கு. ஒரு சோதனை காலம் முடிஞ்ச உடனே தேவன் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஒரு பிரச்சனை வந்துச்சா, இந்த பிரச்சனையாவே வாழ்க்கை இருந்துடுறது. நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னா உடனடியாக என்ன வந்துடும்? ஒரு சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும். அப்போ சோதனை வருகிற போதெல்லாம் தேவன் என்னை கைவிட்டாருன்னு நினைக்கக்கூடாது, தேவனுக்கு சமாதானத்தை கொடுக்க போறாருன்னு நினைக்கணும். ஏன்னா யோசேப்பனுடைய வாழ்க்கையிலும் கூட சிறைச்சாலையில் போடப்பட்ட போது அவன் நம்பினான், இந்த சோதனையின் மத்தியிலெல்லாம் தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறும்ட்டு. பொட்டக்குழியில் போடப்பட்ட போதும் அவன் நம்பினான். அவன் பாவமே செய்யாத போதிலும் கூட அவனை பாவி என்று சொல்லி ஊரார் துரத்தின போதும் அவன் நம்பினான், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி. சோதனை காலம் முடிந்தது, என் தேவன் அவனை உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்தார். வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இந்த சீன் வனாந்திரத்தில், சூர் வனாந்திரத்தில் நம்ம நடக்கிறோம். இந்த சூர் வனாந்திரத்தில் நாம் நடக்கிற போது சோதனைகள் கடந்து வருது. அந்த சோதனையினுடைய ஒரே எண்ணம், கசப்பா இருக்கக்கூடிய ஆவியை என் தேவன் மதுரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். இப்ப மதுரமாக மாறிட்டுனா, ஆவிகள் சரியாயிடுச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு ஏலிம் காத்துட்டு இருக்கு. ஏலிம் எனக்கூடிய இடத்துல நீங்க பாளையம் இறங்குற போது அங்க உங்களுக்கு என்ன இருக்கு? 12 நீரூற்றுகள் இருக்கு, 70 மரங்கள் இருக்கு. பாருங்க, 12 70ங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். 12ங்கிறது என் தேவன் தேடி சென்று சேர்த்து கொண்ட 12 சீஷர்கள். 70 என்பது என் தேவனோடு சேர்ந்து கொண்ட 70 சீஷர்கள். என் தேவன் போய் பிடிச்சிட்டு வந்தவன் தான் 12 பேர், வாங்கடா அப்படின்ட்டு. என் தேவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து சேர்ந்தவன் ஒரு 70 பேர். ஆக மொத்தம் இந்த 82 என்பது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இப்போ இதே கூட்டத்தில் ஒன்று நீங்க இந்த 12 பேர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க, இல்ல இந்த 70 பேர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க. தேவன் விரும்பி உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பாரு. இல்ல நான் வரமாட்டேன்னு சொன்னா அடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாரு. அது இந்த 12 பேர். இன்னும் 70 பேர் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா, எனக்கு தேவன் வேணும்னு சொல்லி வந்திருப்பீங்க. இந்த 2 விதமான கூட்டமும் எங்க இருக்கும்? ஏலிமில் இருக்கும். அப்போ ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக ஒரு கூட்டத்தாராக உங்கள் தேவன் என்ன பண்றாரு? அவர் வேறுதிரிக்கிறார். நான் 12 பேர்ல ஒருத்தனா இருக்கிறேன்னா இல்லை 70 பேர்ல ஒருத்தனா இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த 70 பேரா இருக்கிறது ரொம்ப எளிதான விஷயம். ஏன் தெரியும்ல? 70 பேர் தேவன்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டா சந்தோஷம். ஒரு கட்டத்தில் தேவன் சொல்றாரு,
என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்ப 70 பேரும் சொல்றான். என்ன சொல்றான்? ரொம்ப கடினமான உபதேசமா இருக்குல்ல அப்படிங்கிற. ஆனால் தேவன் மறுபடியும் ஒரு 70 பேர், நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த 70 பேருடைய ஊழியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 70 பேரை நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன பண்ணுங்க, சீசராக்குங்கன்னு அனுப்புறாரு. ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்த ஒரு 70 பேர் தேவையா? ஆமா தேவை. அப்போஸ்தலர்கள் 12 பேர் தேவையா? ஆமா தேவை. ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? மனம் திரும்பி தேவ சமூகத்தில் மறுபடி கடந்து வரக்கூடிய தேவனுடைய 12 சீஷர்கள் ஒருவனா இருக்கிறேனா, இல்லை தேவனை விட்டுட்டு போற கூட்டத்தில் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 2 கூட்டமும் இங்கே இருப்பீங்க. ஒரு சோதனையை கொடுக்கிற போது அல்ல ஒரு உபதேசத்தை கொடுக்கிற போது, ஐயோ இது ரொம்ப கடினமான உபதேசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பீங்க. அந்த கடினமான உபதேசத்தின் மத்தியிலும் தேவனை பின்தொடரக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க அந்த 12 பேரில் தான் நான் ஒருத்தன் அப்படின்ட்டு. கடினமான உபதேசங்கள்லாம் நான் கூட நிற்கிறேனே அப்படின்னு. ரொம்ப பெரிய கடினமான உபதேசம் நீங்கள் கூட நிற்க. அப்படியே ரோட்டில் போய் யாஸ்வாதான் தேவன் என்று சொல்லி அறிவித்து கல்லறியெல்லாம் பட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம யாஸ்வான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் இங்கே தான் உட்காந்துருக்கோம், அடுப்பாங்கரையிலையும் ஹால்லையும் தான் உட்காந்துருக்கோம். அதை தாண்டி சுவிசேஷத்தை நம்ம எதுவும் சொல்லலை. நம்ம வீட்டை தாண்டி இன்னும் போகலை. இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்குள்ளேயே போகலை. அப்படிப்பட்ட நிலையில் தான் என்ன இருக்குது, சுவிசேஷம் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தேவன் உங்களுக்கு நாமத்தை கொடுத்தது உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை போடுறதுக்கு இல்லை, அதை புறஜாதிகளுக்கு அறிவிப்பதற்காக கொடுத்துருக்கிறாரு. தேவ சமூகத்தில் இந்த ஏலீம் எனக்கூடிய இடத்திற்கு வந்த உடனே ஒரு இளைப்பாறுதல் வந்துடுது. தேவன் உங்களை சேர்த்து கொண்ட ஒரு கூட்டமாக உணர செய்கிறார். அப்போஸ்தலருடைய ஊழியங்களை கொடுக்கிறாரு. அப்படியே அந்த ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய 70 பேரில் உங்களை முதன்மைப்படுத்துகிறார். மோசே போனார் இல்லையா, மோசேட்ட என்ன சொன்னார், நீ தனியாக கஷ்டப்படாடா, ஒரு 70 மூப்பர்களை என்ன பண்ணிக்க எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ எப்போவுமே இந்த 70-12 என்பது தேவ சமூகத்தில் ஒரு முக்கியமானது. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு 70 பேர் உண்மையாகவே தேவை. அவர் பொறுப்பாளியாக ஒரு 70 பேர் என்ன செய்கிறார், அமைக்கிறார். தேவனுடைய நேரடி பார்வையில் அடிச்சு தூக்கிட்டு வந்த மோசையும் அங்கே வச்சிருக்கிறார் இல்லையா. அப்புறம் 2 விதமான ஊழியங்கள் இங்கு இருக்குது. நீங்களா ஊழியத்தை நிறைவேற்றுவது, தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவது என்று சொல்லி 2 பங்குகள் இருக்கிறது. இது யாருக்கு தான் கொடுக்குறாரு? முதல்ல நீங்கள் சூர் வனாந்திரத்தை தாண்டினா தான் இதையே கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சூர் வனாந்திரத்தையே தாண்டதில்லை. தேவனுக்கெல்லாம் நீங்கள் யாஷ்வா இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது, மத்தேயுனுடைய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் போன பின்பு யாவுடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் யாவால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இப்ப தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் போய் இருந்துட்டு திருப்பி வெளியே வந்தாங்களோ, அதுபோல யாஷ்வாவும் ஒரு கட்டத்தில் எகிப்தில் போய் உட்கார்ந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்தார். அப்போ எல்லாருக்கும் பொதுவானது தான் எகிப்திலிருந்து வெளிவருவது என்பது. யாஷ்வாவையும் கொஞ்ச காலத்தில் கொண்டு போய் எங்கே வச்சுட்டாப்புல, எகிப்தில் வச்சுருந்தாங்க. அவர் அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணார், வெளிவந்தார். வார்த்தை நிறைவேறும்படியாக அவரும் எகிப்திலிருந்து வெளிவந்தார். இப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் சோதனை உண்டுன்னா யாஷ்வாவுக்கு என்ன உண்டு, சோதனை உண்டு. அப்போ யாஷ்வாவுக்கு எப்படிப்பட்ட சோதனை கடந்து வந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும். அவருக்கு வனாந்திரத்தில் சோதனை கடந்து வந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கடந்து வந்துச்சா? வாசிங்க மத்தேயுனுடைய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 4 வரைக்கும். அப்பொழுது யாஷ்வா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயுத்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவருக்குமே என்ன இருந்து, வனாந்திரத்தில் ஒரு சோதனைன்னு ஒன்று இருந்துச்சு. சோதிக்கப்படும்படியாக தான் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகப்படுறாரு, வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகப்படுறாரு. இப்போ தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி சோதனையை ஜெயிக்கணுங்கிறத வாழ்ந்து காட்டின பிற்பாடு தான் நம்ம அவரை என்னவா ஏற்றுக்கிறோம், அவர் இறைவனாக நம்ம ஏற்றுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட இந்த மாதிரி சோதனை வந்துடுது. அவருடைய வாழ்க்கையிலும் சோதனை வந்துருச்சு. இப்போ ஏலியமில் இருக்கக்கூடியவங்களை அப்படியே சும்மா விடுறதில்லை, அடுத்த வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார்.
எந்த வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு? வாசிங்க, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 16:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். பாருங்க, சீன் வனாந்திரத்தில் சேர்றாங்க. இப்போ சீன் வனாந்திரத்துக்கு போயாச்சு. சீன் வனாந்திரத்தில் அடுத்து என்ன வேலை இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ சீன் வனாந்திரத்திற்கு ஒரு வனாந்திரம் முடிஞ்சு ஒரு இளைப்பாறுதல் அடைஞ்சாச்சு, 2வது வனாந்திரத்துக்குள்ளாடி பிரவேசிச்சாச்சு. சீன் வனாந்திரத்துக்குள்ளாடி வந்தால் மக்களுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சு? பயங்கர பசி இல்லையா? அவனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பசிக்குது அப்படிங்கிறது பிரச்சனை. இப்போ தேவ சமூகத்தில் அநேகர் இங்கே இருந்துட்டு எங்கே திரும்பி பார்க்குறது தெரியுமா? வந்த இடத்த திரும்பி பார்க்குறது. இளைப்பாறுதல் முடிச்சு அடுத்த சோதனைக்குள்ளடி போனோன்னே அவன் என்ன நினச்சிருக்கணும்? கசப்பான தண்ணீரெல்லாம் என்ன பண்ணார்? மதுரமாக மாற்றினாருங்கிறது அவனுக்கு மறந்து போயிடுது. இங்கே அவனோட வேலை நினைப்பு என்னவா இருக்குன்னா, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு இல்லாமல் கொல்லவாயா என்ன இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு என்ன பண்ணுறாரு? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். வாசிக்கலாம் நம்ம யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 2-3 வரைக்கும் வாசிங்க. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திர தண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே யாவன் கையில் செத்து போனோமானால் தாவினை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, இப்போ மக்களுக்கு கோவம் வந்துடுது. இங்கே சாவும்படியாக எங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. பாருங்க, தேவ சமூகத்தில் முறுமுறுப்பு என்பது மட்டும் குறையவே செய்யாது. முதல்ல என்ன கேட்டால், நான் என்னத்தை குடிப்பேன், தண்ணி கசப்பாலாம் இருக்குன்னா. இப்போ அடுத்த கேள்வி என்னவா இருக்குது? நான் என்னத்தை சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. தேவன் எப்போவுமே என்ன பண்ணுவார்? உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் முறுமுறுத்தாலும் அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு? சரி, இப்போ தானே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவன் புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆகும் போலேன்னு சொல்லிட்டு அவர் வானத்திலிருந்து உங்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அப்பத்தையும் காடையையும் அவர் கொடுத்தார். அப்பத்தையும் காடையையும் கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற போது, இந்த உலகத்திற்குரியவற்றை நீங்கள் தேவன்கிட்ட கேட்கும்போது எப்போவுமே என் தேவன் ஒரு கண்டிஷன் அதில் வச்சுப்பார். எப்போவுமே பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா என் தேவன் என்ன சொல்லுவார்? 10ல் 1 பங்கு கொண்டு தேவ சமூகத்தில் கூடுன்னு தான் சொல்லுவார். ஒரு கண்டிஷன் வச்சுருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பார். அப்போ இந்த இடத்துல இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுக்கப்பட்டுச்சு. எதையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுத்து வைக்கக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்டுச்சு. எதையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுத்து வைக்கக்கூடாது. உலகத்திற்குரிய ஒன்றும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் தேவன் நினைப்பார். அப்போ தேவன் கொடுத்த ஆகாரம் தான், ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாதுன்ட்டார். ஆனால் இந்த ஜனம் என்ன பண்ணுச்சு? 3வது தடவை நம்மால் முறுமுறுத்தது மொத்தம் கானான் தேசத்திற்கு உள்ளாடி போக்கு முன்னாடி, உள்ளே பார்வையிட போவதற்கு முன்னாடி 10 முறை முறுமுறுத்தான். உள்ளே போயிட்டு வந்துட்டு ஒரு 3 முறை, மொத்தம் 13 முறை முறுமுறுத்தான். 40 வருஷம் ஆகிப்போச்சு. 40 நாளில் போக வேண்டிய இடத்தை 40 வருஷம் ஆக்குவது 13 முறை முறுமுறுத்தது. இப்போ நம்மளை யோசிக்கணும், 13 முறையா முறுமுறுத்திருப்போன்னு இல்லையா? தினம் தினம் முறுமுறுத்தல். அப்போ 40 வருஷத்துலேயே நிற்காது, ஆயுசு முழுக்க சோதனை தான், கஷ்டமாக போயிருக்கு. இங்கே முறுமுறுப்புங்கிறத அகற்றி வச்சாகணும். இந்த ஜனம் என்ன பண்ணுது? தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான், ஆனால் எடுத்து ஒழிச்சு வைக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை எடுத்து வைத்ததுனா அது என்ன பண்ணிடுது? பொட்டரிச்சு போயிடுது, அது உபயோகிக்க முடியாமல் போயிடுது. இன்றைக்கி நிறைய பேர் தேவ சமூகத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையே நம்ம வஞ்சித்து எடுத்து வைக்கிற போது, அது ஒருவேளை தேவனுக்கு போய் சேர வேண்டிய காணிக்கையாக இருக்கலாம், தேவனுக்கு போய் சேர வேண்டிய தசமபாகமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஜனத்திற்கு ஊழியத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு தாளந்தாக கூட இருக்கலாம் இல்லையா? உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியமாக கூட இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் பொட்டரிச்சு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்போம், ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலையில் போய் நம்ம உட்கார்ந்துருப்போம். அப்போ இந்த இடத்தில் என் தேவனை முறுமுறுத்த போதிலும் கூட என் தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். எப்போவுமே சோதனை வந்துருச்சா அடுத்த ஒரு ஆசீர்வாதம், அப்பாடா சாப்பாடு வருது, திருப்தியாக சாப்பிட்டுக்க வேண்டியதான் இல்லையா? அவர் சாதாரண மன்னாவை கொடுக்கல, தேவதூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னாவை என்ன பண்ணாரு? இந்த ஜனத்திற்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த ஜனத்திற்கு என்ன இல்லை? அதுக்கான அருமை தெரியாமல் போச்சு. அவன் அடுத்தது தொடங்கிட்டான். ஏன்? நம்ம தான் அடுத்த வனாந்திரத்துக்கு போயிட்டோமே. ஒரு வனாந்திரத்தை முடித்து நல்ல திருப்தியாக சாப்பிட்டீங்களாப்பா, கிளம்புங்க வாங்க அடுத்த வனாந்திரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வாசிங்க. யாத்திரையாகும் 17:1 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் யாவுடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு
பிரயாணம் பண்ணி ரெபிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. பாருங்க, இப்போ அடுத்துதான் வந்து தொடங்கிட்டான். இப்போ நம்ம முடிச்சு வந்தது எங்கே வந்தோம்? சீன் வனாந்திரத்தை முடிச்சு வந்தோம். அங்கே சாப்பாடு இல்லைன்னு சொன்னோடனே என் தேவன் என்ன பண்ணார்? சாப்பாடை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அங்கே ஒரு சிலர் வேண்டாத வேலையை காட்டும் போது என் தேவன் என்ன பண்ணார்? பொட்டரித்து போக பண்ணார். இப்போ அடுத்தபடியாக என்ன ஆச்சு? சரி சாப்பிட்டாச்சுலப்பா, அடுத்த வனாந்திரத்துக்கு வான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம், மூணாவது ஒரு கட்டத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. இப்போ தேவ சமூகத்தில் சாப்பாடு இல்லைங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை தான், அப்படி தானே? யாசுவாட்ட போய் பசியாக இருக்கிறார் என்பதை அறிந்து சாத்தான் என்ன சொன்னார்? இந்த கல்லுகளை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க, அப்பமா மாற்றி சாப்பிடுன்ட்டார். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றை புரிந்துக்கணும். முதலில் உங்களுடைய ஆவியை சரி பண்ணணும். ரெண்டாவது ஆகாரத்தை சரி பண்ணணும். எதை சரி பண்ணணும்? ஆகாரத்தை. முதல் வனாந்திரத்தில் ஆவியை சரி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது வனாந்திரத்தில் ஆகாரத்தை சரி பண்ணணும். ஆவி சரியாயிடுச்சுல்ல, இனி ஆகாரத்தை சரி பண்ணணும். ஆகாரம் எப்படி சரி பண்ணணும்? நம்மால் நினைக்கிற மாதிரி கல்ல அப்பமா மாத்துறது இல்லை. தேவன் என்ன சொன்னாரு? கல்லினால் மாத்திரமல்ல, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் ஊடாகவும், ஒவ்வொரு வார்த்தையின் ஊடாகவும் பிழைப்பான் என்று சொல்லி. இப்போ வார்த்தை என்கிற ஆகாரம் தேவைப்படுது. இப்போ ரெண்டாவது வனாந்திரம் அது ஆத்மாவுக்கான ஆகாரத்தை தீர்மானிப்பதாக இருக்குது. ஆவியை சரி பண்ணிட்டீங்கன்னா ஆத்மாவுக்கான ஆகாரத்தை சரி பண்ணணும். அது தேவன் கொடுக்கக்கூடிய மன்னாவாக இருக்குது. தேவனிடத்திலிருந்து கடந்து வரக்கூடிய வேத வார்த்தையாக இருக்குது. யாசுவாவுக்கும் வனாந்திரத்தில் அதே சோதனை வந்துச்சு, பசி இருந்துச்சு. ஆனால் அவர் உலகத்திற்குரிய ஆகாரத்தை தெரிந்தெடுக்கவில்லை. மாறாக அவர் ஆவிக்குரிய ஆத்தும ஆகாரமான வேத வசனத்தை, தேவ வார்த்தையை அவர் தெரிந்தெடுத்தார். நீங்களும் நானும் கூட என்னதான் பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆவி சரியாயிடுச்சுன்னா அப்புறம் இந்த ஆகாரத்தை அதிகமாக சாப்பிடணும். நான் எப்படி பசி தாங்குவேன்? உபவாசம்லாம் எப்படி இருக்கிறது இல்லையா? உபவாசம் உடலை ஒடுக்கி ஆத்மாவுக்காக இருக்கப்படுது இல்லையா? உடலுக்குரிய ஆகாரத்தை கொடுப்பதை தவிர்த்துட்டு ஆத்மாவுக்கான ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. 30 நாள் ஒரு மாதம் இருக்குது. 27 நாள் இந்த உடம்பை வளர்க்குறோம். ஒரு 3 நாள் அந்த ஆத்மாவுக்கான ஆகாரத்தை கொடுக்கறதில்ல. நமக்கு இருக்கக்கூடிய சங்கடம் இருக்குது பாருங்களேன். இல்லை பாஸ்டர், முன்னாடியெல்லாம் நான் நல்லா உபவாசம் இருப்பேன், இப்போ இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னு 1000 காரணம் நீங்கள் சொல்லலாம். தேவன் சொல்லுவார், பிசாசு பிடிச்சிருக்கும் பார், அவ்வளோதானே. பலவீனமாயிட்டேன், செபிக்க முடிய மாட்டேங்குது, தூக்கமாக வருது, 1000 கதை நம்ம சொல்லலாம். வேலை இருக்கு சொல்லலாம். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுக்காம அது செத்து போயிருக்குன்னு என் தேவன் சொல்லுவார். அப்போ ரெண்டாவது வனாந்திரம் என்பது நம்முடைய ஆத்மாவை சரி செஞ்சு கொண்டு தேவனுடைய வார்த்தையை ஆகாரமாக எடுத்துக்கொள்வது. அதுதான் தேவனும் பண்ணார். இப்போ ஆகாரம் கிடைச்சிடுச்சு. ஆகாரம் கிடைச்ச அந்த ஜனம், நிறைய பேருக்கு வார்த்தை கிடைக்குது. சில சபையில் வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை கிடைக்குது. வார்த்தை கிடைச்சோம், நம்ம அடுத்த வனாந்திரத்துக்கு போகும்போது முறுமுறுப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறது. என்ன தேவை? இப்போ தண்ணி தேவை. தண்ணி தேவைன்னு சொன்ன உடனேயே தண்ணியை கேட்கறதுல விதம் இருக்கு. நம்ம ஆளு கேட்கறது தப்பு இல்லை, முறுமுறுக்கிறது தான் தப்பு. தேவன்கிட்ட கேட்கறது தப்பே இல்லை, முறுமுறுக்கிறது தப்பு. நம்ம அடுத்த நொடி என்ன தெரியுமா பண்றது? எகிப்தில் நான் இருந்தபோது, எகிப்தில் இருந்தபோது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இங்கே வா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? சாப்பாடுக்கு முறுமுறுத்துக்கும் போது எப்படி தெரியுமா முறுமுறுக்கான்? அங்கே இறைச்சி பாத்திர தண்டையில் உட்கார்ந்து, இறைச்சியா சாப்பிட்ட? இறைச்சி பாத்திர தண்டையில் உட்கார்ந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோமே. அடப்பாய், பாத்திரத்தில் சாப்பிட்றதும் பாத்திரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இதில் இறைச்சி பாத்திரம் இருக்கு, இறைச்சி பாத்திரத்தில் இறைச்சி இருக்குன்னு கூட வைங்களேன், அது கூட இல்லை, வெறும் பாத்திரம் இருக்கு. அந்த மனத்தில் உட்காந்து இங்கே கஞ்சி குடிச்சேன்னா, இறைச்சி சாப்பிட்டேன்னா கஞ்சி குடிச்சேன்னா, கஞ்சி தானே குடித்தேன். இவன் இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறைச்சி பாத்திரத்தை பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டான். அதில் என்னடா பெருமை இருக்கு? இதான் இறைச்சி சாப்பிடலையே. இப்போ என் தேவன் கூப்பிட்டு நீ சாப்பிடாத இறைச்சியை உனக்கு கொடுக்குறார். அவர் காளையை கொடுக்கிறார், அப்பத்தை கொடுக்கிறார். அப்போ என்ன யோசிக்கலாம்? கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றிட்டாரு, சாப்பாடே இல்லை, நான் சாப்பிடாத இறைச்சியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறத விட்டு தண்ணிக்கு நான் எங்கே போவேன்னு கேட்குறான். மறுபடி முறுமுறுப்பு, தண்ணி இல்லாமல் என்ன கொல்லவா கொண்டு வந்தீர் அப்படின்ட்டு. இப்போ மறுபடி மோசேனா ரொம்ப பாவம். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கட்டி மேய்ப்பது என்பது ரொம்ப கடினமான வேலைங்கிற மாதிரி மோசே போய் மறுபடி தேவன்கிட்ட கேட்குறாரு, தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு.
தண்ணி கேட்ட உடனேயே தேவன் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, கன்மலையை அடி என்று சொன்னார். என்ன சொன்னாரு? கன்மலையை அடி என்று சொன்னார். கன்மலையை அடித்தால் தண்ணீர் வரும் என்று சொன்னார். மோசே அடித்தான், தண்ணீர் வந்தது. மோசே அடிச்சான், தண்ணீர் வந்துச்சு. இப்போ எல்லாரும் தண்ணியை குடிச்சாச்சு இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அடிக்க சொன்னாரான்னு. அடிக்க சொன்னார், சரி, அடிக்க சொன்னார், அவன் அடித்தான். அடித்த உடனே என்னாச்சு? தண்ணீர் வந்துச்சு. தண்ணீர் வந்தோடனே எல்லாம் குடிச்சாச்சு, சந்தோஷம் இல்லையா? இப்போ சோதனை மாறி போச்சு. அப்பா தாகம் தீந்துருச்சு. இப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தேவன் உங்களுக்கு ஆத்ம ஆகாரத்தை கொடுத்துட்டார் இல்லையா? அடுத்தபடியாக என்ன பண்ணணும்? தண்ணி கேட்டீங்க, தண்ணியை கொடுத்துட்டார். தண்ணியை கேட்கும் போதெல்லாம் பார்த்து கேட்கணும். ஏன்னா தண்ணியை கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய ஆவியை சும்மா கொடுக்க மாட்டார். எது கொடுப்பாரு? அமலேக்கியரையும் சேர்த்து கொடுப்பார். யார் கொடுப்பாரு? அமலேக்கியரையும் சேர்த்து கொடுப்பார். அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் ஜனத்தோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். அமலேக்கியர் வந்து என்ன பண்ணாங்களாம்? இஸ்ரவேல் ஜனத்தோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ யுத்தம் பண்ணும்போது மோசைக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? கையை தூக்கிட்டே நிற்கணும். கேட்டது தண்ணி, கொடுத்தது என்னது? கையை தூக்கிட்டே நில்லு. கையை கீழே இறங்கிச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சாவான். கையை மேலேயே இருந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிப்பான். இப்போ பிரச்சனை என்ன ஆயிருது? மோசே தூக்கி தூக்கி பார்த்தான், தூக்க முடியல. கையை கீழே போச்சு. ஆத்தி நம்மளெல்லாம் சாவரானேன்னு சொல்லிட்டு கூட 2 பேர் போய் என்ன பண்ணா, மோசேன் கையை பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டான். இப்போ தேவ சமூகத்தில் தண்ணி வேணும்னு கேட்டீங்க, தேவன் ஆவியை கொடுக்கிறார். கூடவே சேர்ந்து என்னையும் கொடுப்பாரு, நீங்கள் எதிராளாகிய பிசாசையும் சேர்த்து கொடுப்பார். இப்போ பிசாசை கொடுத்துட்டா என்ன பண்ணணும்? நீங்க மட்டும் ஜெபித்தா போதாது, கூட குடும்பக்காரன் இருக்கான் பாருங்க. நீங்க பெத்த பிள்ளை, கெட்டின புருஷன், கெட்டின மனைவி, அதையும் தூக்கி கையை தூக்கி வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் ஜெபிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒருவேளை நான் மட்டும் தான் ஜெயிப்பேனா, ஜெபிப்பேனா, கையை கீழே கீழே வரும். எதிராளி நம்ம என்ன பண்ணுவான்? மேற்கொண்டுட்டே இருப்பான். இங்க பலருடைய வாழ்க்கையில தனியா கையை தூக்கிட்டு நிற்கும். எவ்வளவு நாள்? சிலர்லாம் கையை தூக்குறதை விட்டுட்டே போயாச்சு. கையை தூக்கி தூக்கி பார்த்தேன், எனக்கு வலியா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் சிலர் தூக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். கை கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும்போது சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவான்? மேற்கொள்ள ஆரம்பிப்பான். இப்போ கூட 2 பேர் தேவைப்படுது. பாருங்க, என் தேவன் உலகத்தில் இருந்தபோது அவர் மலையின் மேல் கடந்து போனார். 12 பேரையும் கூட்டிட்டு போகல. பேதுருவா, யாக்கோபுவான்னு சொல்லிட்டு ஒரு 3 சீஷர்களை மட்டும் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போனது எதுக்கு? மலைக்கு போறது எதுக்கு? ஜெபிப்பதற்கு. பாருங்க, தேவ சமூகத்தில் நீங்க இதுவரைக்கும் தனியா ஜெபித்திருக்கலாம், ஆனா இனி தனி ஜெபம் வேலைக்கு ஆகாது. இதுக்கு மேல தனி ஜெபம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எதிரி கூடி போயிட்டான். முதல்ல கொடுத்த ஆவி நீங்க மட்டும் ஜெபிப்பதற்கு, இப்ப கொடுத்திருக்க ஆவி குடும்பமா ஜெபிப்பதற்கு. அப்ப ஜெபிக்க கூட ஆள் தேவை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருந்தா ஆள் வராது, அங்க ஊழியம் பண்ணாதான் ஆள் வரும். அப்படிதானே? நாமத்தை சொல்லணும்ல, சொன்னாதானே ஆள் வரும். அப்ப அந்த இடத்துல கை உயர்ந்து நிற்கணும், ஜெபம் உயர்ந்து நிற்கணும். ஜெபம் குறைய குறைய பாவம் ஏறிட்டே இருக்கும். இதுவரைக்கும் இருந்த மாதிரி பாவம் இல்லை. ஜெபம் குறையுதுன்னா அங்க ஆவி சாகுது, மாம்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம கை என்ன இருக்கு? கீழே போய் நிற்குது. சிலருக்கெல்லாம் கீழே படுத்து போச்சு, உடஞ்சே போச்சு, தூக்கி நிப்பாட்ட ஆளும் இல்லை. இந்த இடத்துல யார் தேவை? ஊழியத்தின் ஊடாக நீங்கள் ஆதாயப்படுத்துகிற உங்கள் கூட 2 பேர் தேவை. அதை பிடிச்சி நிற்க. பிள்ளைங்க வரல, புருஷனை கூப்பிட்டுக்கோங்க. புருஷன் வரல, மனைவியை கூப்பிட்டுக்கோங்க. யாருமே வரல ஜெபத்திற்கு, சகோதர சகோதரியை கூப்பிட்டுக்கிட்டு ப்ரேயர் பண்ண போறேன் நில்லுங்க. இங்கே தான் கூப்பிட முடிய மாட்டேங்குது. கையை தூக்க ஆள் வராது. ஏன்? முந்தின நாள் தான் அவன் கையை நம்ம சவுட்டணும், அப்படிதானே? 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கையாலேயே அவனுக்கு 2 போடு போட்டோம். அவன் எப்படி வருவான் கையை தூக்குறதுக்கு? ஏன்னா இங்கே நமக்குள்ளாடியே என்ன இல்லை, ஐக்கியங்கிறது சுத்தமாக இல்லை. யாருக்காவது ஜெப குறிப்பு கொடுக்குற போது ஜெபிக்கணும்னு தோணுதா? அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க தோணலைன்னா அடுத்தவங்களுக்கும் உங்களுக்காக ஜெபிக்க தோணாது. அப்போ முதலாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் 3வது வனாந்தரத்துக்கு உங்களை கொண்டு போறார். இப்போ பாருங்க, கை இறங்கிச்சுன்னா, ஜெபம் இறங்கிச்சுன்னா சத்துரு என்ன பண்ணுவான்? ஏற ஆரம்பிப்பான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல தான் என்ன ஆயிருது? நம்ம முறியடிக்கப்பட்டு போயிடுறோம், குடும்பமாக ஜெபிக்காதனால. தேவனுடைய இடத்துலேருந்து ஆவி வந்துடுது, தண்ணி வந்துடுது. தண்ணி எப்படி வந்துச்சு? சும்மா வரலங்க,
கன்மலையை அடிச்சு பெற்றுக்கொண்டோம். கன்மலையை அடிச்சு மெசியாவிடத்திலிருந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டோம். ஆனால் மெசியாவின் ஆவி நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் குடும்பமாக தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். குடும்பமா தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் குடும்பமாக ஜெபித்தீங்க, இந்த சோதனையில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஜெயித்திடலாம். இப்போ குடும்பமாக ஜெபித்து ஜெயித்து அந்த வனாந்திரத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். இப்போ தேவன் என்ன பண்ணிடுறாரு? சமாதானத்தை கொடுத்துட்றாரு. குடும்பமாக ஜெபித்திருக்கோம் இல்லையா? இப்போ தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய சீஷர்களில் ஒரு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு அப்படியே மலைக்கு போயிட்டார் பாருங்க. மலைக்கு போகிற போது அங்கே யாரெல்லாம் கடந்து வந்தார்கள்? மோசேயும் எலியாவும் கடந்து வந்தார்கள். மோசேயும் எலியாவும் கடந்து வந்தபோது அந்த இடத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு விசுவாசம் பிறந்துச்சு. உங்கள் கூட நீங்கள் கொண்டு போறீங்கல்ல, உங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். நம்முடைய வாழ்க்கை ஜீவிதத்தை பார்த்து அவங்களுக்கு விசுவாசம் வரணும். அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? 35 மார்க் 1:35 42. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலியா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். பாருங்க, தேவ சமூகத்தில் ஆவி வந்துட்டுனா இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை உங்களுக்கு இருக்கு. யாரை துரத்தணும்? பிசாசை துரத்தணும். பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? பிசாசு போக மாட்டேங்குது. அவனுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால பிடிச்சிருக்கான். பிசாசுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால அவன் நம்மளை பிடிச்சிருக்கான். தேவன் முதலாக எடுத்த உடனேயே அடுத்தபடியாக செஞ்ச வேலை இந்த பிசாசு எல்லாம் துரத்துது. முதல்ல வீட்டில் பிசாசோட நீங்கள் நிம்மதியாக ஜெபிக்க முடியுமா? முதல்ல அந்த பிசாசை என்ன செய்யணும்? துரத்த ஆரம்பிக்கணும். பிசாசை துரத்துக்கு கூட குடும்பமாக உட்காந்து ஜெபித்து துரத்திடலான்னு பார்த்தா இங்கே குடும்பமே பிசாசாக இருந்தால் என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக போயிருது இல்லையா? ஜெபிச்சா அங்கே ஒருத்தர் நாடான், எனக்கு சாப்பாடை கொண்டு வா, டெய்லி எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப கஷ்டமாக போயிருது இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் உட்கார வச்சு ஜெபிக்க வைக்கக்குள்ளாடி நம்ம உயிர் போயிடுது. ஏன் நம்ம ஜெபம் அந்த அளவில் தான் இருக்குது. நம்மளை பார்த்து தானே அவன் மாறணும். நம்மளை பார்த்து வளர்ந்த பிள்ளை எப்படி தான் வளரும்? அப்படி தான் வளரும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நம்மிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தை பார்க்கணும். பாருங்க, அடுத்த வசனம் ஒன்று வாசிக்கலாம். மத்தேயு 17:5. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவருடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் ஒரு செய்தி கடந்து வருது. அவங்க கூட ஜெபிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு செய்தி கடந்து வருது. என்னது? இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. இப்போ பாருங்க, நீங்கள் பிசாசை துரத்துறீங்க, நீங்கள் போறீங்க, உங்களிடத்திலிருந்து செய்தி வெளிப்படுது. அநேகர் உங்களை தேவனூடாக நீங்கள் வழி நடத்தக்கூடிய ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா நீங்கள் 3வது வனாந்திரத்தில் இருக்கிறீங்க. இங்கே நம்மளே தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை, நமக்கு யார் செவி கொடுப்பது இல்லையா? இப்போ ஊழியத்தை நிறைவேற்றுவது என்பது கானான் தேசத்துக்கு போகக்கூடியதில் ஒரு வேலையாக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா, முதல்ல நம்மளே என்ன பண்ணுறதில்ல, தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. நம்ம செவி கொடுத்தா தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை 4 பேர் என்ன பண்ணுவாங்க? செவி கொடுப்பாங்க. 4-5 பேரை கூட்டிகிட்டு போய் ஜெபிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் அந்த ஜெபம் உங்களுக்கு எதை வெளிப்படுத்தணும்? மோசேயையும் எலியாவையும் அது வெளிப்படுத்தும். மோசே என்கிற தீர்க்க தரிசனத்தையும் எலியா என்கிற ஊழியத்தையும் அது நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் மோசேயும் எலியாவும் இல்லை. என்ன இல்லை? தேவனுடைய தீர்க்க தரிசனமோ தேவனுடைய ஊழியமோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? இல்லை. அதனால தேவன் பக்கத்தில் போகிறதில்லை, கை கீழே தாழ்ந்து போயிட்டே இருக்கு. அப்போ பிசாசை எதிர்ப்பதும் ஜெபிப்பதும் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தினூடாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதும் தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேலையாக இருக்குது. நம்ம எதை நிறைவேற்றுவோம் தெரியுமா? நம்ம ஊழியத்தை நிறைவேற்றும். நமக்குன்னு சில ஊழியங்கள் இருக்குது இல்லையா? நமக்கு பிடித்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தேவனை பார்க்க முடியுமா? முடியாது. அதையும் தாண்டி ஜெபிச்சிட்டிங்கன்னா தேவன் அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போவார். அடுத்தனா பரலோகம் நினைச்சிடக்கூடாது, அடுத்த வனாந்திரத்துக்கு கொண்டு போவார். அடுத்து மறுபடியும் வனாந்திரம் தான். வாசிக்கலாம். என்னாகும் 10:12. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்
சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசையாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. பாருங்க, இவங்க முதல்ல சூர் வனாந்திரத்துக்கு போனாங்க. சூர் வனாந்திரத்தில் என்ன மாற்றப்பட்டுச்சு? ஆவி மாற்றப்பட்டுச்சு. மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது, அது மதுரமாக மாற்றப்பட்டுச்சு. அங்கே இருந்து சீன் வனாந்திரத்திற்கு போனாங்க. சீன் வனாந்திரத்தில் என்ன நடந்துச்சு? சீன் வனாந்திரத்தில் என்ன நடந்துச்சு? மன்னாவை கொடுத்தார். மறுபடி ரெபிதீமிலே கொண்டு போனாரு. அங்க என்ன கொடுத்தாரு? தண்ணீர் கேட்கும்போது பாறையை உடைச்சாச்சு, தண்ணி வந்தாச்சு, கொடுத்துட்டாரு. அங்கதான் அமலேக்கர் வந்தாங்க யுத்தத்துக்கு. தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஜெபத்தின் மூலமாக ஜெயத்தையும் கொடுத்துட்டார். இப்ப அடுத்தபடியா எங்க கொண்டு வந்திருக்காரு? சீனாய் வனாந்திரத்திலே அவர்களை சேர பண்ணினார். யாத்திராகமம் 19:1 நம்ம வாசிக்கிற போது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். எங்க போயிட்டாப்ல? சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். சீனாய் வனாந்திரத்தில் சேர்றது சந்தோஷமான விஷயம். நான் சொன்னபடி சீனாய் வனாந்திரத்தில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது வெளிப்பாடு. என்ன கொடுக்கப்படும்? வெளிப்பாடு கொடுக்கப்படும். சும்மா இருந்த ஜனத்தை சீனாய் மலைக்கு கொண்டு போயாச்சு. கொண்டு போய் என்ன கொடுத்தாரு? கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதி கொடுத்தார். சந்தோஷம். அதே தான், அதே சீனா மலையில் தான், அதே பாகம் தான். அங்கே என்னாச்சு? இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி யாசுவா அங்கே இருக்கிறாரு, வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. மோசே, எலியா கூட இருக்கிறது, இவருக்கு செவி கொடுங்கள். சீனாய்க்கு வந்தோடனேயே நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் செவி கொடுத்தது போல இல்லை, இதுவரைக்கும் தேவனை தொழுது கொண்டது போல அல்ல. இதுக்கு அப்புறத்திலிருந்து உங்களுடைய தேவனுடைய சுவிசேஷங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, 70 பேரை இடர செய்கிறதா இருக்கும். எத்தனை பேரை? கடினமான உபதேசமாக இருக்கும். இந்த இடத்துல தான் 2 விஷயம் நடக்கும். தேவனா இல்லை விக்கிரகமாங்கிற 2 விஷயம் நடக்கும். சீனாய் மலைக்கு போகும்போது மோசே மேலே போயிட்டான். நம்மால் என்ன பண்ணான்? கண்டுக்குட்டிய, தங்க கண்ணுக்குட்டிய அவன் ரெடி பண்ண ஆரம்பித்தான். மோசே வரதுக்கு லேட் ஆகுது, நம்மளை காப்பாற்றும்படியாக நாமே ஒரு கடவுளை செஞ்சு கொள்வோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா வந்திருப்பான், குடும்பமாக கூட ஜெபிச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா ஏதோ சிலைக்கு முன்னாடி போய் கும்பிடுவான். ஏன்? விசுவாசம் ரொம்ப கூடி போச்சுன்னா அந்த இடத்துல இடரல் வரும். நீங்கள் வெளிப்பாடின் அருகில் போகிற போது, தேவன் உங்களோடு இடைபட ஆரம்பிக்கிற போது திடீர்னு ஒரு இடரல் கடந்து வரும். அது தேவ சமூகத்தை விட்டே உங்களை தூக்கி கொண்டு போயிடும். இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நேர் எதிர்மாறான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எங்கே போய் நிற்கிறோம் இப்போ? ஊழியக்காரர் அங்கே இருக்காரு, ஆமாம் மோசே அங்கே. தேவன் அங்கே இருக்கார், ஆமாம் அங்கே. நான் இங்கே திரும்பி எனக்கும் ஒரு கடவுளை உண்டு பண்ணி அதை வழிபட்டு கொண்டு இருக்கேன். தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், சீனாய் மலையிலே உங்களை கூட்டிக் கொண்டு வந்தது தேவன் சொல்லுவதை கேட்கறதை தவிர நீங்கள் சொல்கிறதை கேட்கறதுக்கு இல்லை. இங்கே நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, எனக்கு தெரியாததான்னு தோணும். சீனாய் மலைக்கு பக்கத்தில் வந்தோன்னே எனக்கு தெரியாததான்னு தோணும். நான் எத்தனை ஆபத்தை தாண்டி வந்திருக்கேன், எத்தனை வருஷ விசுவாசினா, எத்தனை வருஷமாக இந்த பைபிளை தூக்கேன், எனக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியுது. அப்படிதானே? மோசே என்னையா மோசே, அவன் ஆளை காணலை, நான் உருவாக்குறேன்டா கடவுளுன்னு. நம்மால் உருவாக்குவான் பாருங்க கடவுள். என்ன நடக்கும் தெரியுமா? தேவ சமூகத்தில் கடவுளை உருவாக்கின போது 3000 பேரை என்ன பண்ணாரு? கொன்னு குவிச்சார். செத்து போயிருங்கடான்ட்டு. இப்போ தேவ சமூகத்தில் தேவனுக்கு கோபத்தை ஊட்டுகிற போது வனாந்திரத்தில் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இவெல்லாம் பண்ண வேலைக்கு நம்மளா இருந்தா முதல் வனாந்திரத்திலே அழிச்சு விட்டுருப்போம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு தான் மொத்தமாக தீர்த்துக்கிட்டாரு. நம்ம எங்களேன் எவ்வளவு தாண்டா அவங்களுக்கு பண்ணுறது, அவன் பண்ண வேலைக்கு மொத்தமாக அழிச்சு விட்டுருப்போம். எனக்கெல்லாம் எதில் கடுப்பாயிட்டுனா, இந்த இறைச்சி பாத்திரம்னு ஒரு இறைச்சி பாத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்து இறைச்சி சாப்பிடலையடா, ஆனால் அதில் ஒரு முறுமுறுப்பு. இப்போ இங்கே தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், அவன் தேவனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்களா? நான்லாம் சிலரை பார்த்துருக்கேன். 3 எந்த மாதிரி பேசுவாப்பில்லைன்னா, பைபிள் எனக்கு முழுக்க தெரியும். நான் இப்போ குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்படியே ஹிந்து வேதத்தையும் வாசிக்கிறேன், எல்லாம் சேர்த்து ஒரு கடவுளை உருவாக்குறேன். நம்ப மாட்டீங்க, அப்படி பல பைத்தியம் சுற்றுது. உண்மையாகவே அவர்கள் தங்களுக்கான ஒரு நீதியை நியாயத்தை உருவாக்கி கொண்டு
அதன் பின்னதாக போகக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. இன்னும் சிலர்லாம் தானே கடவுளுங்க, தான் பாஸ்டர்னா அரைப்பைத்தியனா சொல்லிக்கலாம். பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் விசுவாசியாக போய்ட்டுருமா பொசுக்குன்னு நான் தான் பாஸ்டர், நான் தான் அந்த பாஸ்டர் அப்படிமா. எப்படா பாஸ்டரான என் வீட்டில் நான் ப்ரேயர் நடத்திப்பேன், அவ்வளோதான் கதை. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியும். என்ன இடத்த வந்து ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பேர் மறந்துட்டேன், டியூஷனில் படிக்குது. அவங்க அப்பாவை நான் பார்த்துருக்கேன், அவர் வேலைக்கு போகிறவர். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், நல்லா இருக்கிறீங்களா, நான் பாஸ்டராக இருக்கேன். எங்கே பாஸ்டராக இருக்கிறீங்க? நான் வீட்டில் வச்சு ஆராதிப்பேன், வீட்டில் நானே என்ன பண்ணுவேன், செய்தி கொடுப்பேன், அப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். வேலை முடிஞ்சிச்சுல. இல்லை அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கைப்பிரதி போட்டுப்பார், எவனே நம்பாத, நான் தான் பாஸ்டர். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பரிதாபம் தான், ரொம்ப எப்படி இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு, அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக. திடீர்னு நான் தான் பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் மேலே போய் நான் தான் கடவுள்னு சொல்கிறவன்லாம் இருக்கான். நான் நினைக்கிறதே நடக்குது, அப்போ நான் தானே கடவுள் அப்படின்னு சொல்கிறவன்லாம் இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலாசி லாரின்னு ஒரு கேரக்டர் உண்டு. நீங்கள் லாரின்னு நினச்சிடக்கூடாது, ஒரு மனுஷன் பேர் அது. அப்போ இவர் ஒரு கட்டத்தில் ஊழியத்தை செஞ்சிட்ருக்காரு, ஒரு அளவுக்கு மிஞ்சி போய் கடவுள் ஏன்குள்ளே வந்துட்டார், நான் தான் கடவுள்ன்ட்டார். அப்போ இதுவரைக்கும் செத்தவனெல்லாம் எழுப்பியிருக்காரு, எப்போ நான் தான் கடவுள்ன்ட்டாரோ அதோட அவன் செத்துட்டான். ஒழுங்காக ஊழியம் கொடுத்து அதை பண்ணிட்டு போயிடணும். நான் தான் கடவுள்னாரு, அதோட முடிஞ்சு போச்சு. கடவுள் எப்படி செத்து போனார், பதில் இல்லை. இப்போ அவன்கிட்டே போயிட்டு பாலாசி லாரி கடவுள் தானேப்பா, எப்படிப்பா செத்து போனார், பதில் இல்லை. பிரண்ணாம் தேவ தூதன், எப்படிரா வண்டி அடிச்சு சாவறேன், பதில் இல்லை. எல்லாம் அவனும் கடவுள். பிரண்ணாம் எந்தன் சங்கீதமானவர், காரணம் இவனெல்லாம் என்ன அறிவு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனை கடவுளாக தூக்கி அவனுக்கு ஒரு பாட்டு பாடுற ஒரு கும்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் இயேசு அழைக்கிறார் மாறி போய் ஜான் ஜெபராஜ் அழைக்கிறார், மாறிடுச்சு. வர்ஷிப் வித் ஜான் ஜெபராஜ். தேவன் எங்கடா போனாரு? ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாரு, தேவன் பார்த்தாரு இது சரியில்லை, எல்லாரும் ஜான் ஜெபராஜ் அழைக்கிறார், ஜான் ஜெபராஜ் அழைக்கிறான்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் ஜான் ஜெபராஜ் அழைக்கிறது. அப்புறம் மனுஷன் தேடி போனா என்கிட்ட பேசும்போது இவ்வளோ தர்க்கிப்பாங்க. ஜான் ஜெபராஜை போல ஒரு வல்லமையான ஊழியரை நீங்க பார்க்க முடியுமா? என்ன ஊழியர் சார்? பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினார்? நிறைய பாட்டு பாடினார். பாட்டு பாடி என்ன நடந்துச்சு? பாட்டு பாடி பெயில்ல வெளியே வந்தோம், அவ்வளவுதான் நடந்துச்சு. அப்ப இதுல என்ன சிக்கல் ஆயிருதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஊழியர்களை எல்லாம் கடவுளை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆடலும் பாடல் நிகழ்ச்சி தோத்து போயிடும். இன்னைக்கு அவங்கள மட்டும் நான் சொல்லல, அவர் பிடிபடுகிற போது ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் தப்பு செஞ்சாரு செய்யல, அது நம்ம வேலை இல்லை. அவர் செஞ்சா அது தேவனுக்குரியது, அவர் பார்த்துப்பார், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு பேரை வசீகப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். ஒரு திடீர்னு உள்ள வராரு, ஒரு 10 பாட்டை போடுறாரு, ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி போகுது, அப்படிதானே? ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி போகுது, திடீர்னு சொல்றாரு உங்க கையில காலில் இருக்கிறதெல்லாம் போடுங்க, எதுவுமே இல்லைன்னா நீங்களே உள்ள விழுந்துருங்க அப்படின்ட்டாரு. நான்லாம் பயந்துட்டேன், இவன் ஏதோ கிட்னி திருட வந்துருக்கானா? ஏன்னா உன் கையில் எதுவும் இல்லைன்னா நீ உள்ள விழுந்துருங்கிறான். அடுத்ததுலாம் ஆர்ப்பாட்டம் பயங்கரமா. இது இனிமேல் பாஸ்டர்ஸ் எல்லாம் பைக்கில் காரில் வருவாங்கன்னு நினச்சி பார்க்காத, நாங்கள்லாம் ஃப்ளைட்டில் தான் வருவோம். ஏய் என்ன தாண்டா பண்ணுறீங்க? அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இவர் இப்படிலாம் பேசுகிறாரு ஆடுறாருன்னு சொல்லிட்டு பல போதகர்கள் கண்டிக்கிறாங்க. நீ போடா கொய்யான்ட்டார். எனக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மனிதன் எப்படி ஊழியத்தை நடத்துறான்னு பாருங்களேன். இதெல்லாம் எந்த தைரியத்தில் வந்து தெரியுமா? நான் பாடுறேன், மக்கள் ஆடுறாங்க, அப்படித்தானே? நான் பாடுறேன், மக்கள் ஆடுறாங்க, நானும் ஆடுறேன், மக்களும் ஆடுறாங்க, பெருங்கூட்டமாக இருக்கு, சந்தோஷமா இருக்கும்னு ஆச்சு. கடைசியில் ஒரு ஆட்டமோ அணக்கமோ இல்லை, அமைதியாக போய் ஏற வேண்டியதான் ஜீப்பில். அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, உண்மையாகவே வருத்தமாக இருந்துச்சு. ஒரு ஊழியர் தேவ சமூகத்தில் அசட்டை உண்டு பண்ணினபடினால் தேவன் கொடுத்த தண்டனை. இன்னைக்கு ஆட்டம் இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ள அப்படியே அமைக்கி இருக்கு. ஏன்? தேவன் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சில கண்ணுக்குட்டியாக உருவாயிட்டோன்னா தேவன் அதை அடித்து நொறுக்குவார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மனிதனுக்கு கொடுக்கிற போது என் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படியே வீடியோவை கொண்டு போய் பிடிச்சா நீ நம்ப மாட்டீங்க, ஜான் ஜெபராஜ் மட்டுமல்ல, நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனைவி அல்ல துணைவியோடு இருக்கிறார். எங்க பிடிபடுகிறாரோ அந்த இடத்துல
எந்த குற்றச்சாட்டு அவருக்கு கூறப்பட்டுச்சோ, அவர் தன்னுடைய மனைவியை விட்டுக்கிட்டு துணைவியோடு இருக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை அங்கே இல்லையா? அந்த பிள்ளை நீங்கள் கரெக்டாக அந்த சம்பவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்போ துணைவியோடு இருக்கிறாருன்னு சொன்னோடனே போலீஸ் தேடி போகுது. போனால் சார்வால் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ஆளை தூக்குறா, பக்கத்தில் யார் இருக்கா? துணைவியார் இருக்கிறார். இப்போ துணைவியார் தான் திருமணம் செஞ்சுக்கிறாரு, அது தப்பு இல்லை, அது அவருடைய வாழ்க்கை தீர்மானம். தப்பு இல்லைன்னு சொன்னால் என்ன ஒரு மாதிரி பார்க்க முடியாது, அவரை போய் பார்க்கணும். சரியா? சரி, இப்போ தேவ சமூகத்தில் தேவனை நீங்கள் உயர்த்தி பிடிச்சிங்கன்னா தப்பிடுவீங்க. நான் தாண்டா தேவனுன்னு கண்ணுக்குட்டியாக மாறிட்டீங்கன்னா என் தேவன் என்ன பண்ணுவார்? அடித்து உடைக்க ஆரம்பிப்பார். இந்த சீனாய் மலையில் வருகிற போது தேவன் உண்மையாகவே சிலரை எடுத்து உபயோகப்படுத்துவார். அவனுக்கு அறிவு என்னவா போயிருது? திடீர்னு நான் தாண்டா கடவுளுங்கிற மாதிரி ஆயிடுது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் இல்லை. அது என்னது? உங்களுக்கு வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. எனக்கு எல்லாம் தெரியும், பாஸ்டரை விட எனக்கு நல்லா தெரியும், பைபிளை விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான் சீனா மலையோட பிரச்சனை. இப்போ சீனா மலையில் உண்மையாகவே தேவன் கொடுத்த கற்பனைகளை எடுத்துக்கொண்டு மோசே வருகிறார். அதை பின்பற்றின ஒரு கூட்டம் அடுத்த இடத்துக்கு கடந்து போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பரலோகத்துக்கு போனோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பி பார்க்க முடியாது. எப்படி அதில் சாகணும், ஒன்று சாகணும் இல்லையா? எங்கே போனோம்? கானான் தேசத்துக்கு போனோம். அதுக்கு என்ன பண்ணிடலாம்? அடுத்த வனாந்திரத்துக்கு போக வேண்டியது தான். அப்போ தேவ சமூகத்தில் ஆவியை சரி பண்ணிட்டாரு, ஆத்மாவை சரி பண்ணிட்டாரு, குடும்பத்தை சரி பண்ணிட்டாரு, குடும்பமாக ஆராதிக்க ஜெபிக்க சரி பண்ணிட்டாரு. இறுதியாக தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்போ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அங்கே தான் பிரச்சனை. வெளிப்பாடை பெற வரைக்கும் உருப்படியாக தான் இருந்திருப்பான். தேவ சமூகத்தில் வெளிப்பாடை பெற்ற பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஜனத்தை எல்லாம் கூப்பிட்டு என்ன கொடுக்குறாரு? போங்கப்பா, போய் நம்ம அந்த தேசத்தை பிடிச்சிடலாமா இல்லையா போய் பாருங்க அப்படிங்கிறார். வாசிக்கலாம். எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. பாருங்க, இப்போ சீனாய் மலையிலிருந்து போனோம். போகிறது உங்கள் விருப்பத்துக்கு போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வனாந்திரம்லாம் நீங்கள் கொண்டு போகிற இடத்துலன்னு. மேகம் கொண்டு போவோம். உங்கள் வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி இருந்தால் தேவனே கொண்டு போவார். எங்கே கொண்டு போவார்? ராஜாவோட வீட்டுக்கு, அப்படி தானே? பேங்கில் இருக்கக்கூடிய மொத்த பணமும் கையில் 4 காரு அப்படிலாம் இல்லை, அவர் கொண்டு போவார். இந்த சோதனை இப்போ உனக்கு, அடுத்த சோதனை அடுத்து அப்படின்ட்டு. இப்போ சீனாய் மலையில் வெளிப்பாடை பெற்ற உடனே அடுத்த வேலை என்ன? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பது இல்லையா? அங்கே தான் விஷயம். இப்போ நிறைய பேருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திச்சா 2 விஷயம் வரும். சிலருக்கு விசுவாசம் வரும், சிலருக்கு பயம் வரும். சிலருக்கு விசுவாசம் வருது, சிலருக்கு பயம் வருது. வெளிப்பாடை பெற்றுக்கிட்டோம். இவர் தான் தேவன், ஆமா தெரியும். இப்படி போனால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், ஆமா தெரியும். இப்போ தேவன் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு. அதுதான் என்னது? பாரான் வனாந்திரம். பாரான் வனாந்திரத்துக்கு போகும்போது அப்படியே கூப்பிடுறாரு, வாங்க. எத்தனை பேரை கூப்பிடுறாரு? எத்தனை பேரை பார்வையிட கூப்பிடுறாரு? நம்பர் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குன்னு தான் கேட்குறேன். எத்தனை பேர்? 12 பேரை கூப்பிடுறாரு. வாங்க 12 பேர் வாங்க, சூப்பர். நீங்கள் தான் இனிமேல் ஸ்பைனா என்னது? வேவு காக்க போகிறீங்க, போங்க. இப்போ வேவு பார்த்துட்டு வாங்கணும்னா அப்படியே போகிறாங்க. போயிட்டு வேவு பார்த்துட்டு வருகிற போது 10 பேர் சொல்கிறான். 40 நாள் வேவு பார்த்துட்டு வந்துட்டு 10 பேர் சொல்லலாம், ஐயோ அங்கே போயிட முடியாது அப்படிங்கிறான். எப்படி? கானான் தேசத்துக்கெல்லாம் போயிட முடியாது. கானான் தேசம் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம், அங்கே நம்மளால் வாழவே முடியாது. 2 பேர் சொல்கிறான், இல்லை போயிடலாம் அப்படிங்கிற. பாருங்க, இங்கே அடுத்த முறுமுறுப்பு. எகிப்துலேருந்து கொண்டு வந்து என்ன கொல்லவா கொண்டு வந்துரு, நாங்கள் எகிப்துக்கே திருப்பி போகிறோம். தேவ சமூகத்தில் பலர் சீனாய் மலைக்கு வரைக்கும் வந்துடுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்தில் முறையிடுவோம். எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது யாவுடைய செவிகள் பொல்லாப்பாய் இருந்தது. யாதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. யாவுடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசே நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே யாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. யாவுடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபோரா என்று பெயரிட்டான். பாருங்க, நீங்கள் முறையிட்டு இருந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணாருமா? அக்கினி அனுப்பி கொண்டு போட்டுறாரு. அவர் கொஞ்ச நாள் பார்க்குறாரு, முறுமுறுத்துட்டே இருக்கிறிய, ஒன்றும் பண்ண முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு அழிச்சு போட்டுறாரு. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் போயிட்டு என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கெல்லாம் போயிட முடியுமா? அப்படிதானே, ரொம்ப கஷ்டம். விசுவாசமற்றவர்களையும் என் தேவன் என்ன பண்ணுறாரு?
அவர் அழிச்சு போட்டுறாரு. இப்போ தேவ சமூகத்தில் முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு விசுவாசம் வேண்டும். பரிசுத்தவானே அழைச்சிட்டு போவேன்னு தேவன் சொல்லவே இல்லை. எங்கேயா சொன்னாரா? விசுவாசிக்கிறவனை அழைச்சிட்டு போவேனார். விசுவாசம் தேவைன்னா பரிசுத்த ஜீவிதம் தேவைதான். ஆனால் அதை விட ஜாஸ்தியாக ஒரு விசுவாசம் இருக்கணும். என் தேவன் என்னை எங்கே கொண்டு போவார்? பரலோக ராஜ்யத்தை கொண்டு போவார். நீங்கள் ஃப்ளைட்டு ட்ரெயின் யாரையெல்லாம் போக முடியாது. அப்படியெல்லாம் போயிட முடியும்னா இன்றைக்கி கிளம்பிடலாம். நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இஸ்ரேலை போய் பார்த்துட்டா, ஒரு சகோதரலாம் இருக்கார், பிரதர் யாஷ்வா தான் உண்மையான நாமம். சரி பிரதர், நான் அதுக்கு தான் காசு சேகரிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு? இஸ்ரேலுக்கு போய் அங்கே என்ன நாமம் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது. தயவு செஞ்சு போயிருங்க, அப்படியே போயிருங்கன்னு அனுப்பி விடுறது தான் நமக்கு நல்லது. அதனால் இங்கேருந்து யாரும் இஸ்ரேலுக்கு கிளம்பி போகாதுங்க. நம்ம போக வேண்டியது இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு இல்லை, பரலோக ராஜ்யத்திற்கு. பாருங்க, இந்த இடத்துல வேவு பார்க்க போகக்கூடியவர்கள் ரெண்டு விஷயத்தோடு போகலாம். ஒன்று விசுவாசத்தோடு, இன்னொன்று அவிசுவாசத்தோடு. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், குடும்பமாக வந்தவங்கலாம் இருக்கிறீங்களா? ஆமாம், சந்தோஷம். விசுவாசம் இருக்குதா? பரலோகத்துக்கு போயிடுவோன்னு. இப்போ எப்படி நம்ம ஆள் நினிவேக்கு போன்னு சொல்லும்போது எங்கே போனது? போகும்போது எடுத்து தூக்கி எங்கே போட்டார்? முதல்ல கப்பல்லேருந்து கடல்லேருந்து திமிங்கலத்தின் வயிற்று, அப்புறம் வந்து சேர்ந்து அங்கே போனால் பார்த்தீங்களா? அந்த கதையாட்டம். போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். எங்கேயும் தப்பி ஓட விட மாட்டார். ஆனால் 40 நாளில் போக வேண்டியதை 40 வருஷம் ஆக்கி விட்டார். இப்போ என்ன ஆகுது? 40 வருஷமாக மக்கள் கடந்து அங்கே என்ன செய்து அல்லாடிட்டே இருக்காங்க. தேவன் கொடுத்த 40 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு வாசிக்கலாம். எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதல் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மீரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். பாருங்க, இப்போ பாரான் முடிஞ்சிட்டு அடுத்த மறுபடி சீனுன்னு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். 2 சீன் வர மாதிரி உங்களுக்கு தோணும், அப்படிதானே? 2 சீன் வந்துச்சா? 2வது வனாந்திரம் என்ன வந்துச்சு? சீன் வந்துச்சு. இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா அது சின்னு இருக்கும், இது ஷின்னு இருக்கும். இசட்ஐயன் இங்கே, அங்கே எஸ்ஐயன், ரெண்டும் வேறு வேறு வனாந்திரம். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வனாந்திரத்துக்கு போயாச்சு. யாரும் இங்கே இருக்கா? மோசையும் இருக்கான்ல. இங்கே பிரச்சனை இதுவரைக்கும் இருந்தது, எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் தேவ சமூகத்திலிருந்து மீரியாம் செத்து போயிட்டான். முடிஞ்சு ஒரு டிக்கெட் அவுட்டு. சரியா? ஜனங்கள் என்ன பண்ணியாச்சு? தேவ சமூகத்தில் முறுமுறுத்தாச்சு. மோசே ஒருத்தன் இருக்கான். மோசே இருக்கிற போது ஜனங்கள் மறுபடியும் என்ன கேட்குறாங்க? தண்ணி கேட்குறாங்க. இவன் எவ்வளோ போட்டாலும் திருந்த மாட்டாங்கிற மாதிரி தண்ணி கேட்குறான். தண்ணி கேட்டால் தேவன் வழக்கமாக என்ன சொல்வார்? அவன் யோசித்து பார்க்குறான். 2வது வனாந்திரத்தில் இருந்தோம், சீன் வனாந்திரம். கேட்ட உடனே வனாந்திரத்தை அடின்னாரு, தண்ணி வந்துச்சு. இங்கே தேவன் சொல்கிறாரு, நீ மலையோடு பேசுங்கிறார். நம்மாள் எனக்கு தெரியும்பா, நான் அடிக்க தான் செய்வேன். யாரு? மோசே. தேவன் சொன்னது என்ன சொன்னாரு? பேசு, உனக்கு நான் தண்ணீர் கொடுப்பேன்னாரு. இவர் அன்னைக்கு நான் பேசலை, அன்னைக்கு நான் அடிக்க தான் செஞ்சேன், அதனால் இன்னைக்கு நான் அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு அடித்தார். பாருங்க, தேவன் அவனை அடித்தார். அவ்வளோதான், பெரிய வேலை ஒன்றும் பண்ணல மோசே. அங்கே நீர் மலையை பார்த்து அடிக்க தானே சொன்னீர்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அடித்தான். தேவன் அவனை வெட்கப்படுத்தலை, தண்ணீரை கொடுத்தார். ஆனால் தேவன் அவனை கூட்டிகிட்டு போய் சொன்னார், நான் பாரு அதான் கானான் தேசம், இதுக்கு மேலே நீ நகர மாட்ட, இதோட செத்து போயிடுவேன். அப்போ தேவ சமூகத்தில் தேவன் என்ன சொல்லுறாரோ அதை செய்கிறது தான் அந்த வனாந்திரத்தில் உங்கள் வேலை. உங்கள் கையில் கற்பனைகளையும் கட்டளைகளும் வந்த பிற்பாடாக நீங்கள் நினைக்கிறது மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்கணும். தேவன் பேச சொன்னால் பேசணும், தேவன் அடிக்க சொன்னால் அடிக்கணும். மாற்றி செஞ்ச மோசேனுடைய வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? கானான் தேசத்தை பார்க்க முடிந்ததை தவிர அதுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இறுதியாக ஒரே ஒரு வனாந்திரம். வாசிக்கலாம், என்னாகும் 22:1 வாசித்து முடிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, மோவாபில் இவர்கள் என்ன செய்கிறாங்க? பாளையம் இறங்குறாங்க. இந்த மோவாபில் பாளையம் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். தேவ சமூகத்தில் மோசே என்ன பண்ணியாச்சு? பேச சொன்ன இடத்துல அடித்தான். ஜனங்கள் என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா? சர்ப்பம் எல்லாம் வந்துச்சு, என்ன பண்ணிச்சான்? கொத்திடுச்சு. அதனால் இங்கே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்க, உங்களுக்கு என்ன ஆயிரும்? மொத்தம் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? வெண்கல சர்ப்பத்தையே பின்னாடி ஆரம்பிச்சிட்டான். அவன் அதை விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டான்.
இங்கே நிறைய பேருக்கு தேவ சமூகத்தில் யார் யார் வஞ்சிக்கப்பட்டீங்களோ, யார் யார் பாவம் செய்தீங்களோ எல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்கன்னா, நம்மளை சிலுவையை தொங்க போட்டு அலையலாம். பார்த்துருக்கீங்க நீங்கள்? இப்போ திருமணம்னாலும் ஒரு சிலுவை இருந்தால் தான் அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் சிலுவை எதனை அடையாளம் தெரியுமா? யார் தப்பு பண்ணுறதோ, எவன் குற்றவாளியோ அவனை தூக்கி சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? எல்லார் கழுத்துலேயும் சிலுவை. எல்லாம் நாங்கள் பாவிதான் அப்படிங்கிறத அப்படிதானே மனசாட்சிப்படி அவர்கள் பறைசாற்றுவதை பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்குது. நான் தான் அடிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. என்ன சிலுவை கொஞ்சம் சின்னதாக போச்சு, அப்படிதானே? சிலுவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்து அடிச்சிருந்துருக்கலாம். இங்கே பண்ணக்கூடியதுக்கெல்லாம் உண்மையிலேயே தேவன் நடுவில் பக்கத்தில் 2 கள்ளர் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை இப்போ வாழ்ந்துருந்தீங்கன்னா தேவன் நடுவில், மற்ற எல்லாம் நம்ம கூட்டம் தான் வரிசையாக. சிலுவை செய்யக்கு கொஞ்சம் வருஷம் இருக்கும். அந்த அளவுக்கு பாவிகளாக நம்மளும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சிலுவையில் ஏறப்பட வேண்டியவர்கள் தான். இப்போ பாருங்க, எல்லாரும் பாவம் செஞ்சாச்சு. இறுதியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அதுதான் என்னது? மோவாப் எனக்கூடிய வனாந்திரத்துக்கு கொண்டு போயாச்சு. இறுதியான வனாந்திரம் மோவாப் எனப்படக்கூடிய வனாந்திரம். இந்த இடத்துல மோசே கானான் தேசத்தை பார்த்தான். நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்படுதலை பார்ப்பீர்கள், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிக்க மாட்டீர்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் சொன்னார்ல, 2 பேர் வயல்ல என்ன பண்ணுவானா? வயல் அறுத்துட்டு இருப்பான். ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பேரும் ஆனால் எங்கே தான் இருந்தாங்க? வயல்ல தான் இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கு பிரவேசிப்பதில்லை. காரணம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. மோசே உள்ள பிரவேசிக்கல, காரணம் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம் பாருங்க. 6 வனாந்திரத்தை கடந்து மோவாப் வரைக்கும் போயாச்சு. தேவன் சொல்றாரு, நின்று பார்த்துக்கிட்டே இரு எப்படி போறானுங்கன்ட்டு. அங்கே வேறே ஆவி உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் வேற ஆவி இருந்தால் எங்கே போயிடுவோம்? கானான் தேசத்துக்கு உள்ளே போயிடுவோம். கானான் தேசத்துக்கு உள்ளாடி எப்படி போவோம்? யோர்தானை கடந்து போவோம். இப்போ யோர்தானை கடக்கணும்னா எலியாட்ட தான் போனோம். எலியா என்ன பண்ணாரு? யோர்தானை கடந்தாரு, அப்படியே போயிட்டார் இல்லையா? ஆனால் எலிசான்னு ஒரு கேரக்டர் உண்டு. யோர்தானை கடந்தான், ஆனால் எங்கே போகலை? தேவ சமூகத்துக்கு போகலை. அப்போது தேவன் யாரை பரலோக ராஜ்யத்திற்கு என்று அழைத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்வார். அதுக்கு எண்ணமும் நோக்கத்தையும் பார்க்கிறார். எலியாவின் நோக்கம் என்ன? எடுத்துக்கொள்ளப்படுவது. எலிசாவின் நோக்கம் என்ன? ரெட்டிப்பான வல்லமை. புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எலிசா என்ன கேட்கல? நானும் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னு கேட்கல. இங்கே நிறைய பேர் வந்து சொத்தத்தாங்க, சோரத்தாங்க, சொந்தத்தாங்க, அப்படி தானே, உடையத்தாங்க, உறவத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்க வேண்டியதுதான். யார் பரலோக ராஜ்யத்தை கேட்குறீங்களோ அவர்களை என் தேவன் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, யாஷுவாவும் இதே கட்டத்தில் தான் இருந்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். காரணம், இது உலக பாவமும் மரணமும் அவரை ஆண்டு கொள்ளவில்லை. தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் எந்த வனாந்திரத்தில் இருக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்கள் கடக்க வேண்டிய வனாந்திரம் அது 7 வகையான வனாந்திரமாக இருக்கிறது. ஒவ்வொரு வனாந்திரத்திலையும் நீங்கள் ஒவ்வொன்றாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது உங்களுடைய ஆவியை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய ஆகாரத்தை, அது ஆத்தும ஆகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஆத்தும ஆகாரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் தேவ சமூகத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு பிசாசை எதிர்க்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். நீங்களும் நானும் மட்டும் இல்லை, குடும்பமாக சேர்ந்து என்ன சொல்லணும்? நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய ஜெபம் உயர உயர பிசாசானவன் என்ன பண்ணுவான்? அவன் உங்களை விட்டு அகன்று போவான். ஒருவேளை உங்களுடைய ஜெபம் குறைந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? பிசாசு வந்து வீட்டில் உட்கார்ந்துருப்பான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இதெல்லாம் கடந்து நீங்கள் எங்கே போயிடலாம்? சீனாய் மலைக்கு போயிடலாம். தேவன் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுப்பார். ஆனால் வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நீங்கள், கற்பனைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை கை கொள்ளாமல் உலகத்தோடு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா என் தேவன் உங்களை அங்கே அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், ஆனால் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தப்படலை. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன்? அழிச்சு போடுவேங்கிறாரு. அதையும் தாண்டி சிலர் தேவனை ஏற்றுக்கொண்டோம், தேவ சமூகத்தில் கடந்து வந்தோம், இதுதான் வெளிப்பாடு என்று சொல்லி நமக்கு தெரியும். நம்ம தேவ சமூகத்தில் கடந்து போகிற போது என் தேவன் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் வந்துடுவேன்னு நம்புறான் முதல்ல, எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு வாழ்றான் முதல்ல அப்படின்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல 12 பேரில் 10 பேருக்கு
அவன் பயணப்பட்டு வந்தது பரலோகத்துக்கு தான். ஆனால் எண்ணம் அதை பெற்றுக்கொள்வதாக இல்லை, எண்ணம் அதில் பிரவேசிப்பதாக இல்லை. ஆனபடினால் அவர்களை அங்கே என்ன பண்ணாரு? அழித்து போட்டார். அவங்களுடைய எண்ணத்தை பார்க்கிறார். பரலோகத்துக்கு போகணும்னு எண்ணம் இருக்கு, சரி அப்ப இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுக்கிறார். ஆனால் அதுபடி பண்ண மாட்டேங்கிறான். கற்பனையை பெற்றுக்கொண்டவன், பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவன், ஆனால் கற்பனைகளை என்ன பண்ண மாட்டேங்கிறான்? கை கொள்ள மாட்டேங்கிறான். மோசையை போல. ஆனபடினால் நீ பார்த்துட்டே இரு, எவன் கை கொண்டானோ அவனை நான் என்ன பண்ணுவேன்? பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து போவேன் என்று சொல்லி கானான் தேசத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கும் விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களுக்கும் வேறே ஆவியை உடையவர்களுக்கும் வார்த்தையை அவருடைய ஆகாரமாக கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமாக நாம் இருக்கலாம். 40 நாளில் கடக்க வேண்டிய தூரத்தை 40 வருடங்களாக கடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் கீழ்ப்படியாமை. நாமும் மோசையை போல தேவன் சொன்னதை தவிர வேறேதும் செய்வோம் என்று சொன்னால் நாம் ஒருவேளை தேவனுடைய ஊழியராக இருக்கலாம், தேவனுடைய விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை காண முடியும், வாஞ்சிக்க முடியும், அதில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் அவருடைய வசனமானது உங்களுக்கு ஆகாரமாக, உங்களுடைய ஆத்மாவானது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்களும் நானும் கூட பரலோக ராஜ்யத்தை சென்றடைய என் தேவன் கிருபை செய்வார். இந்த வார்த்தையினூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.